டிவி டிபேட்ஸ்லாம் நான் அப்போ பார்ப்பேன். நான் இந்த தந்தி டிவி டிபேட்ஸ், புதிய தலைமுறை அது மாதிரிலாம். இந்த வாரிசு சர்ச்சை ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த டிவி டிபேட்டில் ஏதோ ஒன்று ஒரு டாபிக் இல்லாமல் அந்த டாபிக் எடுத்து வச்சானுங்க, சூப்பர் ஸ்டாரு அது இதுன்னு. அதில் வந்துட்டு விஎம்ஐயோட ரெப்ரசன்டேட்டிவ், ஓகேவா, விஜய் ரசிகர், விஜய் ஆதரவாளர்லாம் கிடையாது, பேரே விஎம்ஐ, இது தளபதி விஷாலா தளபதி சந்தானமா என்னெல்லாம் தெரியாது. அவர் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இல்லடா இவனுங்க வேற ஏதோ பிளான் பண்றானுங்கன்னு. ஓகேவா, இல்லை சார் எங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணாம் சார், ஆனால் இன்னி தேதிக்கு சூப்பர் ஸ்டாரோட தளபதிங்கிற பட்டம் தான் சார் பெருசு அப்படின்னு ரொம்ப திமிருத்தனமா பேசுறானுங்க. ஓகேவா, ஒன்று. இதில் இந்த பிரவீன் காந்தி வந்துட்டு கடைசியில் டென்ஷன் ஆகி சொல்லுவாப்புல, தம்பி நீ எதுக்கு உட்காந்துக்கிட்டு அவரை சீண்டிக்கிட்டு இருக்க, உனக்கு போட்டி, உங்களுக்கு போட்டி அஜித் தானே, நீ எதுக்கு இவரை சீண்டிட்டு இருக்கேன்னே கேட்பாங்க. அதுக்கு வந்து அவர் வந்துட்டு, எங்களுக்கு போட்டி அஜித்தே கிடையாது, எங்களுக்கு போட்டி அஜித் கிடையாது, எப்பயோ தாண்டியாச்சு, தளபதியோட சூப்பர் ஸ்டார் பட்டம் பெருசுன்னு. ஓகேவா, அதாவது இது மாதிரிலாம் நீ சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு பயங்கர சந்தேகம். இது ஓப்பனாக யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு நீங்கள் எந்த ஜென்ரேஷனும் தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஏஆர் ரகுமான் வந்தாப்புலன்னு வச்சுக்கோமே, வந்துட்டு ஏஆர் ரகுமான் ரசிகர் மன்றத்துலேருந்து ஒருத்தர் போயிட்டு 90களில் போயிட்டு இளையராஜா இசைஞானி தான், ஆனால் இன்னி தேதிக்கு இளையராஜா தாண்டி ரஹ்மான் வந்தாச்சு. ஆர் அனிருத்தோட ரசிகர் மன்றத்திலேருந்து போய் அஃபிஷியலாக சொல்கிறேன், நான் அஃபிஷியல் சொல்கிறேன், ரசிகர் கிடையாது, ஆதரவாளர் கிடையாது. ஏன் விஎம்ஐ அஃபிஷியல் சொல்கிறேன்னா, அவங்களாம் என்ன மெசேஜ் சொல்லணுங்கிறத முன்னாடியே மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணி இதுதான் சொல்லணும், இந்த மாதிரி கருத்து தான் முன் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அவங்க வந்து இப்படி யுவன்லாம் முன்னாடிங்க, ஆனால் யுவனோட இன்னைக்கு வந்து அனிருத் தான் பெருசு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஒன்று. ரெண்டாவது, எல்லா யூடியூப் சேனலும் தூக்கிட்டு போய் இதுவா 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 அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க அதெல்லாம் சேர்ந்து தான் சொல்லியிருக்காரே தவிர, இவர் ஒன்றும் சரத்குமார் சொன்னதுக்கோ இல்லை விஜய் சும்மா இருந்ததுக்கோலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தலைவர் வந்து ரியாக்ட் பண்ணலை. சொன்னா சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போற ஆள் தான் அவரு. இல்லை இது வேற ஏதோ நடக்குது பின்னாடி அப்படிங்கிறதெல்லாம் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சு, அது ஒருத்தராக இருக்கலாம், இல்லை வேற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருக்கலாம், இல்லை வேற குரூப்பாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அதுலேயும் சபை நாகரீகத்தில் அவர் பேரை சொல்லலை. அவர் என்ன சொன்னது என்னன்னா, டே இந்த பட்டத்துக்கு பின்னாடி ரொம்ப கொத்திக்கிட்டே இருக்கானுங்க, ஆனால் நான் கழுகு மேலே பறந்துக்கிட்டே இருப்பேன்னு தான் சொன்னார். புரியுதுங்களா? இதுதான் நான் சொல்ல வந்தது. ஓகே ப்ரோ, இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்களே இப்போ இங்கே சொல்றீங்க. பல விஷயங்கள் சேர்ந்து தான் அக்யூமுலேட் ஆகி ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி விடுது. இதுதான் வந்து யாரா வேணா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, ஓ அது வந்து அப்போ நம்மளை தான் ஏதோ தாக்குறாங்க, நம்மளை போட்டு மட்டம் பண்றாங்க, நம்ம தான் இவ்வளோ அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அது சாரி ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். பல விஷயம் பல இதுன்னு ஜென்ரல்லாம் பேசாதீங்க, ஓகேங்களா? இப்பதானே அவர் சொல்லிட்டு இருந்தாரு, அந்த விஷயத்தை தாங்க சொன்னேன் நானு. இப்ப அவர் சொன்னாரு அந்த வார்த்தையை சுத்தி தான் நடக்குது இங்க சர்ச்சை. அதுதான் நானும் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு பல விஷயம் ஒரே ஒரு ஆடியோ லான்ச்ல பேசுறதை வச்சு மட்டும் இல்லைன்னு தான் நானும் சொல்ல வர்றேன். அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் பல விஷயங்கள் இப்ப நீங்க உங்க காதுல நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் பேசினதா இருக்கலாம், இன்னொருத்தர் பேசினதா இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்துதான். சோ இதுல இப்ப இதுல ஒண்ணு சொன்னீங்க, என்ன சொன்னீங்கன்னா, அதாவது சூப்பர் ஸ்டாருன்னு ஒருத்தர் சொல்லும் போது அதுக்கும் வந்து நீங்க ஆசைப்படக்கூடாது, நீங்க அதை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சரி, நாங்க சூப்பர் ஸ்டார் வேண்டாங்க, எங்களுக்கு தளபதி பட்டம் போதுன்னா அப்ப என்ன சூப்பர் ஸ்டார் கேவலமா போச்சான்ற மாதிரி கேக்குறீங்க. இப்ப இப்படி ரெண்டு கேட்டா பண்ண முடியும்? திருச்சி பேசுறீங்க நீங்க, திரும்பவும் சொல்றேன், திருச்சி பேசுறீங்க. திரிக்கல, நீங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். நீங்க பேசுறீங்க அந்த வார்த்தைகள் நீங்க கரெக்டா எடுத்து நீங்களே சொன்னதை யோசிச்சு பாருங்க. நீங்களே ஆனா அதை நான் கேட்டேன் இன்னைக்கு. ஆமா, ஆனா இன்னி தேதிக்கு சூப்பர் ஸ்டாரை விட தளபதி தான் பெருசு வந்து சொல்றாங்கன்னா, அரசியல் கிடையாதுங்க. ஒரு திமுக அண்ணா திமுக பார்த்து சொல்லிக்கலாம். அதுல நீங்க திருப்பி அதாவது கேட்டு தான் பதில் பேச முடியும். இப்ப நீங்க திருப்பி ஒன்னே திமுக போறீங்க, அப்புறம் ஏடிஎம் கேட்க போறீங்க. ஒரே ஒரு கேள்வி சார், தளபதி பட்டம் எப்படி சார் வந்துச்சு விஜய்க்கு? தளபதி பட்டம் எப்படி வந்துச்சுன்னு உங்க யாருக்குமே தெரியாதா? எப்படி வந்துச்சு சொல்லுங்களேன். இப்ப நான் ஒரு கேள்வி, சூப்பர் ஸ்டார் பட்டம் எப்படி வந்துச்சு? அது மக்கள் கொடுத்தாங்க சார். தளபதி பட்டம் மக்களால் கொடுக்கப்பட்டதா? சூப்பர் ஸ்டார் பட்டம் மக்கள் கொடுக்கல. யார் கொடுத்தா? ரசிகர் தானம். யாரு அங்க தலைவர் பெருசா பெரிய ஆளா வளர்ந்ததுக்கு அப்புறம் பட்டம் கொடுத்தாரா? கலைப்புலி தானம் யாருன்னா? சார் கலைப்புலி தானம் யாரு சார்? ப்ரொடியூசருங்க. அப்ப யாரு? இப்போ ப்ரொடியூசர். அன்னைக்கு யாரு? அன்னைக்கு அவர் தாங்க. அன்னைக்கு ப்ரொடியூசர். படத்தை தூக்கி கொடுக்க முடியும் கலைப்புலி தானம்? அன்னைக்கு ப்ரொடியூசர் அது கலைப்புலி தானம். 1976 கலைப்புலி தானம் ப்ரொடியூசரா? ஏங்க
எந்த படத்துல சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து பைரவி படத்துல. அது வெளியில அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல வந்து. எந்த படத்துல வந்துச்சு எடுத்து காட்டுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு படம் கொடுத்தாங்க. யாரு கொடுக்கப்பட்டது? தந்தையார் கொடுத்தாரா? கிடையாது. நடிகர் ரஜினிகாந்தோட தந்தையார் கொடுத்தாரா? கிடையாது. மக்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல. மக்கள் தான் சார் கொடுத்தாங்க. அப்ப உலக நாயகன்ற பட்டம் யார் கொடுத்தது? கே. சுரவிக்குமார் கொடுத்தாருன்னு சொல்லுவீங்களா? மக்கள் ஏத்துக்கிட்டாங்களான்றதுதான் மேட்ரு. தலைவர் வந்து பேட்டி கொடுக்கும் போது மக்களால கொடுக்கப்பட்டதுதான். அது வரைக்கும் புரட்சி தமிழன். ஒரு நிமிஷம், நீங்க கார்த்திக் அவர்கள் வச்ச வாதத்துக்கு கார்த்திக் அவர்கள் ஒரு வாதம் ஒண்ணு வைக்கிறாப்ல. என்ன சொன்னாப்ல பாருங்க. நல்லா பொறுமையா கவனிச்சேன். ராணா ஆஷிஷ் வச்ச வாதத்திலயும் ஒரு வாதம் ஒண்ணு வைக்கிறாரு. என்ன வச்சாரு? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க எல்லாருமே நீங்க என்ன சொன்னாலும் ஆமாங்க விஜய் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லுமா? நாங்க வளர்த்து சொல்றேன். புரியுதுங்களா? நீங்க எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறீங்கிறேன். புரியுதுங்களா? எங்களுடைய நோக்கம் உங்களை சந்தோஷப்படுத்துறதுங்க. அப்படிதான் வேணும்னா சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, அடுத்த டாக்குக்கு அப்படியே போவோம். ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க சொன்னக்கூடிய வார்த்தைக்கான யாரா பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒண்ணு ராணா வந்து அந்த பாயிண்ட் வந்து சரி அடுத்து போனாலும் அவர் அந்த பாயிண்ட் விட்டாரு. அதனால மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக விட்டாரு. கார்த்திக் ஜியும் அதுதான் கேட்டாப்புல. நான் இன்னைக்கு அடுத்து சரணை மேடமும் மேபி கேட்கலாம், இல்ல கிங்ஸ்லி இல்ல பாலாஜியோ கேட்கலாம். ஆனால் என்னுடைய ஒரு கேள்வி, ஒரு மேடையில மூத்த நடிகர் அப்படின்னா அவர் ரஜினிக்கு கீழே தான் வருவார். நடிகர் சரத்குமார் ரஜினிகாந்துக்கு கீழே தான் வருவார். ரஜினிகாந்துக்கு மேல வர மாட்டார். முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நடிகர் திலகம் எம்ஜிஆரையோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசையோ இல்ல வந்து புரட்சி கலைஞர் எம்ஜிஆரோட பட்டத்தை தூக்கி யாராவது இங்க கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? மேடையில உடனே அதுக்கு அடுத்து பேசக்கூடிய விஜய் என்ன சொல்லியிருக்கணும்? அவங்கள பெரிய ஆளுங்க, அவங்களோட பட்ட பேர்ல நமக்குலாம் செட் ஆகாது, தயவு செஞ்சு மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச விஜய். லியோ படத்தோட வெற்றி விழால சொல்ல தெரிஞ்ச விஜய் வாரிசு படத்தோட வெற்றி ஆடியோ லான்ச்ல ஏன் சொல்லல? லியோ படத்தோட வெற்றி விழால சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், புரட்சி கலைஞர்னா ஒருத்தர் தான், நடிகர் திலகம்னா ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச வாய்க்கு ஏன் வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்ல சொல்ல தெரியல? இந்த கேள்வி யாரா கேட்பான்னு நினைச்சேன், கேட்கல. நான் கேட்கறேன் சார், பதில் சொல்லுங்க சார். ஏன் நான் பேசுறேன், இவர் பதில் சொன்னதுக்கு அப்புறம் சரணை மேடம், சாரி பாலாஜி, அதுக்கப்புறம் சரணை மேடம், அதுக்கப்புறம் கிங்ஸ்லி கேளுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க சார். லியோ படத்தோட வெற்றி விழால உட்காந்து பேசக்கூடிய விஜய் நடிகர் திலகம்னா சிவாஜி கணேசன், இவருனா விஜயகாந்த், சூப்பர் ஸ்டார்னா உலக நாயகனா கமலஹாசன், சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான் சொல்ல தெரிஞ்ச வாய்க்கு வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்ல சொல்ல தெரியல ஏன்? இல்லங்க, அப்படி பேர்லாம் மென்ஷன் பண்ணல. ஒருத்தர் தான் எல்லாருக்கும் ஒருத்தர்னு சொல்லி அதையாவது சொல்லணும்ல, ஆடியோ லான்ச்ல சொல்லணும்ல. அதையா சொல்லல? வாரிசு படத்தோட வெற்றி ஆடியோ லான்ச்ல ஏன் சொல்லல? இதுக்கான பதில மட்டும் சொல்லுங்க சார். இந்த தந்தி டிவில பேசுனது, இந்த புதிய தலைமுறையில பேசுனதுலாம் நான் அடுத்து வரேன். பதில் இல்ல. அடுத்து பாலாஜி கேளு. பாலாஜி. விஜயராகவன், நீங்க பேசும்போது சொன்னீங்க ஜெய்டருக்கு எதுவோ பெருசா இங்க யாரும் பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணல, ஹைப் எல்லாம் இல்ல. ஆடியோ லான்ச்ல வந்து ரஜினி சார் விஜய் பத்தி பேசுனதுதான் அதுல ஹைப்பே கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க. ரஜினி சாருக்கு விஜய் பத்தி பேசணும் எந்த அவசியமும் அந்த ஆடியோ லான்ச்ல இல்ல. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த படத்தை முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணது சன் பிக்சர்ஸ், ஓகேங்களா? அங்க உட்காந்துட்டு இருக்காங்க, அதை பத்தி பேசுறாரு அவரு. அந்த படத்தை டைரக்ட் பண்றது நெல்சன். இருங்க இருக்காரான்னு கேளுங்களேன். அவர் இருக்காரானே தெரியல. சரி, தெரியல, ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. சார் மைக் ஆன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விஜயராகவன் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணீங்க. அடிக்கடி நானே உங்களை ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. விஜயராகவன், நீங்க பேசும்போது உங்க மைக் ரெட் கலர்ல இருக்கு பாருங்க, அதை ஆன் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. அதாவது சூப்பர் ஸ்டார்னு தான் வந்து நீங்க வந்து ஒரு அந்த பட்டம் வந்து யூனிவர்சல் வேர்டு. அது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் எல்லா ஹீரோக்கும் இருக்கு. மகேஷ் பாபு சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமால யாரு? தமிழ் சினிமால யாரு? தமிழ் சினிமால யாரு? தமிழ் சினிமால யாரு? 1976க்கு முன்னாடி நீங்க யார சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு இருந்தீங்க? 1976க்கு முன்னாடி எந்த நடிகரை, 1976க்கு முன்பு எந்த நடிகரை நீங்க சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிட்டீங்க? இன்னைக்கு நீங்க பாகவதர சூப்பர் ஸ்டார் சொன்னா ஏத்துப்பானா? பாகவதர ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் தாங்க சூப்பர் ஸ்டார். எம்ஜிஆர் நீங்க எப்படி கூப்பிட்டீங்க? சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிட்டீங்களா? எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிட்டீங்களா சார்? சூப்பர் ஸ்டார்னு பட்ட டைட்டில் வந்து சூப்பர் ஸ்டார்ன்றதுனா என்ன அர்த்தம் முதல்ல தெரியுங்களா?
சொல்லுங்க என்ன அர்த்தம் முதல்ல அதுக்கு ஆசைப்படுறீங்களா? முதல்ல அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன எல்லா நட்சத்திரங்களும் இருக்கும், எல்லா நட்சத்திரமும் இருக்கும், எல்லா நட்சத்திர நடிகர்களும் இருக்கும். ஆனா இந்த ஒரு நட்சத்திரம் மட்டும் சூப்பரா இருக்கும், எல்லாத்த விட ஒரு படி மேல அப்படின்றதான் சூப்பர் ஸ்டார்ன்றது. புரியுதுங்களா? அது ஒரு சூப்பர். புரியுதுங்களா? இப்ப நீங்க நடிகர் எம்ஜிஆர் அவர்களையும் நான் கேட்கறது, எம்ஜிஆர் அவர்களையும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களையும் உயிரோடு இருக்கும் போது சார் ஹிந்தி இண்டஸ்ட்ரியில கொடுக்கும்போது கேட்டிருக்கணும். அதே நடிகர் திலகம் சார் நடிகர் திலகம் இருக்கும் போதும் சரி சொன்ன சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஜெனரிக்கான டேர்ம் தான். ஆனா தமிழ் சினிமால யார பத்தி அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்றது என் தலைவர் சாமி படத்தோட வெற்றி விழால ஒரு ஆக்டர் வர்றாரு, அவர் வந்து சொல்லலப்பா அவர் தன்னை சூப்பர் ஸ்டார். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, அவ்வளவுதான் மறுப்பு தெரிவிக்கணுங்க, அதுதான் மரியாதை. சார் ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க விஜயராகவன். இப்ப அன்னைக்கு நீங்க சொன்னீங்களா, அன்னைக்கு வட்டம் போட்டாரு, நீங்க அதே ஸ்டேஜ்ல தான் சொல்றாரு சூப்பர் ஸ்டார்னா முன்னாடி சொல்லணும் நான் கேக்குறேன். அந்த அறிவு முன்னாடி வரல. ஏங்க உங்க இஷ்டத்துக்கு நாங்க எப்படி அப்படி எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்கு சொல்றதுக்கு. இப்ப நாளைக்கு வந்து கட்சியில பேர் திருத்தம் இருக்குன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நாளைக்கு கட்சியில பிழை இருக்கு சார், கட்சி பேர்ல பிழை இருக்குன்னு சொல்லி நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு திருத்தம் சொல்றாங்கன்னா 7 மாசமா ரஜினி அவர்கள் வந்து இதெல்லாம் பார்த்து தானே இருந்தாரு. என்ன பார்த்துட்டு இருந்தாரு? சொல்லிருக்கலாமே, நான் ஸ்டேஜ்லயே சொன்னேன், இது திருச்சி பத்திரிகை எழுதிடலாம்னு சொன்னேன். ஆனா யூடியூப் வீடியோ போய் பாத்துக்கலாம்ல. ராணா ஒரு நிமிஷம் அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு, அவர்தான் நீங்க என்ன பண்ணாலும் ஓகே பண்றீங்க, இதெல்லாம் கதையா இருக்குது சார். கொஞ்சம் ஒரு நிமிஷம். அதே ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல நான் உடனே காக்கா ஆனோடனே நான் இந்த நடிகரை சொல்லிட்டேன், அந்த நடிகர் சொல்லிட்டாரு, இந்த நடிகரை சொல்லிட்டாருன்னு எல்லாம் சோசியல் மீடியா எல்லாம் கிளப்பி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரே, அது உங்க காதுல விழலையா? அததான் இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் புரியல, அததான் நானும் சொன்னேன். அவர் அந்த ஸ்டேஜ்லயே சொல்லிட்டாரு, நீங்க யாரும் பத்திரிகை எல்லாம் திருச்சி போட்டாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப திருச்சி போட்டாங்க சொல்லிட்டு படமும் ரிலீஸ் ஆயிருச்சு, எல்லாம் போயிருச்சு, அதுக்கப்புறமும் இந்த டாபிக் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பதான் நான் கேக்குறேன், இப்ப லால் சலாமுக்கு முற்றுப்புள்ளி வச்ச ரஜினி அவர்கள் ஒரே மாசத்துல அவர் வந்து திருப்பி ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்லிருக்கலாம்ல, நான் நீங்க சொன்ன விஷயம். நீங்க வந்து போதையில இருக்கீங்களா தெளிவா இருக்கீங்களா? சார் நான் சொல்றத முதல்ல கேளுங்க. அதே ஜெயிலர் ஆடியோ லான்ச்லயே சொன்னாரு, உடனே காக்கானா அவர் இந்த நடிகரை சொல்லிட்டாரு, அந்த நடிகரை தாக்கி பேசிட்டாருன்னு உடனே சோசியல் மீடியா எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காதீங்க மெச்சூரிட்டியான ஒருத்தருக்கு ஒரு விஷயம் எந்த வேர்ட பேசினா எங்க டார்கெட் ஆகும், எங்க ட்ரிகர் ஆகும் அவருக்கு தெரியாதா? ஒரே நேரத்துல ராணா பேசட்டும், இருங்க சரண்யா பேசட்டும், அவங்க பேசட்டும். சொல்லவே இல்ல, முதல்ல மைக் ஆஃப் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் விஜயராகவன் நீங்க பேசிட்டு சொன்னீங்கல்ல, ஜெயிலருக்குலாம் பெருசா வந்து நீங்க ப்ரமோஷனே பண்ணல, பெருசா எங்க பாப்புலாரிட்டியே இல்ல, ஆடியோ லான்ச்ல வந்து தலைவர் வந்து விஜய் பத்தி பேசிட்டாரு, அதனாலதான் எங்க நிறைய பாப்புலாரிட்டி கிடைச்சது அப்படின்ட்டு எதிர போட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு? ஏங்க எல்லா சோசியல் மீடியா எடுத்து பாருங்க, விஜய் பத்தி பேசுறதுக்கு அங்க என்ன இருக்கு? பேசுறதுக்கு அங்க என்ன இருக்கு? உட்கார்ந்து பாருங்க, விஜய் பத்தி எதுக்கு பேசுறாரு முதல்ல? ஒவ்வொரு நாளும் மீடியா, சோசியல் மீடியா, யூடியூப்ல வந்து விஜய் பத்தி பேசணும் அவசியமே இல்ல. அங்க நான் என்ன கேக்குறேன், லியோ படத்துக்கு காதுல வாங்க, நான் சொல்றது காதுல வாங்க. பீஸ்ட் படம் ஒழுங்கா ஓடல, சன் பிக்சர்ஸ் பண்ணாங்க, அதனால எனக்கு கால்ஸ் வந்தது, டிஸ்ட்ரிபியூட்டர் கால்ஸ் வந்தது, நான் அட்டெண்ட் பண்ணி பேசினேன். நெல்சன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு, அவர் தப்பு பண்ணல, ஸ்டோரியில எந்த பிரச்சனையும் கிடையாது. இத பத்தி தானே பேசுறாரு. இத்தனை வருஷம் விஜய் பத்தி எல்லாமே பாத்துருக்கேன். விஜய் பத்தி பேசினாங்களா? விஜய் பேசினாங்களா? நீங்க வந்து பாலாஜி சொல்றதை நீங்க கேட்காம நீங்க பேசுனீங்கன்னா, நீங்க பேசுற நான் இதை விட நான் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருக்க காரணம் என்னன்னா, அவர் பேசுவாரு, பதிலுக்கு நீங்க அதை கேட்டுட்டு நீங்க பேசுங்கன்ற நம்பிக்கையில தான் அமைதியா இருந்தேன்.
கலாநிதி மாறன் உட்காந்துட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது பீஸ்ட். சரியா போல நல்லா இருக்குன்னு தெரியும். போன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் சொல்லிருக்காங்கன்றது ரஜினி சாரே சொல்றாரு. நெல்சன் டைரக்ட் பண்ணாரு அந்த படத்தை. அப்ப விஜய் பத்தி அதே ஸ்டேஜ்ல தாங்க கலாநிதி மாறன் வந்து ரஜினிக்கு கொலை அந்த படத்தை பத்தி பேசாம என்ன படத்தை பத்தி பேசுவாங்க? இல்ல நான் என்ன கேக்குறேன், அதே ஸ்டேஜ்ல தான் கலாநிதி மாறன் ரஜினிக்கு கொலை இன்னொரு ஸ்டார் இங்க இருக்காரு அவர் விஜய் சொன்னாரு. அதுக்கு என்ன அப்படியா சொன்னாரு? எங்க சொன்னாரு? எங்க சார் சொன்னாங்க? எங்க சார் சொன்னாங்க? ஏன் சார் நீங்களே எழுதுறீங்க? இது குமுதமுக்கு இல்ல, இது குமுதமுக்கு இல்ல, ரஜினிக்கு முன்னாடி ஒரு இது குமுதமுக்கு இல்ல, ரஜினி இது குமுதமுக்கு இல்ல. ஒரு நிமிஷம் பாலாஜி, ஒரு நிமிஷம் பாலாஜி, ஒரு நிமிஷம் பாலாஜி, இது குமுதமுக்கு இல்ல. நீங்களே யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லி நீங்களே பொட்டி எழுதி கொடுத்து நீங்களே போல் நடத்துறதுக்கு இது குமுதமுக்கு இல்ல. ஓ குமுதமுக்கு இல்லங்க, மக்கள் கொடுக்கறதுங்க. இது வந்து இங்க பாருங்க, இது வந்து குமுதமுக்கு கிடையாது. நீங்க உட்கார்ந்துட்டு நீங்களே தூக்கி எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க வச்சிருக்கிற நீங்க போட்டுக்கிற சட்டையில இருந்து சார், விஜய் போட்டுக்கிற சட்டையில இருந்து இங்க பாருங்க, விஜய் போட்டுக்கிற சட்டையில இருந்து யூஸ் பண்ற கார்ல இருந்து விஜயகாந்த் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் போட்ட பிச்சை மறுக்க முடியுமா? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ரஜினிகாந்த், தமிழ்நாடு வந்து ரஜினிகாந்த் போட்டு பிச்சை அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து படம் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிட்டா, நீங்க யார் சொல்றதுக்கு? அதனாலதான் என்னை வாழ வைத்த தமிழக மக்கள் சொன்னாரு. அதனாலதான் என் தலைவர் வந்து என்னை வாழ வைத்த தமிழக மக்கள் சொன்னாரு. விஜய் வந்து அப்படியா சொல்றாரு? சொல்லுங்க சார். தமிழ்நாடு மேல அக்கறை, தமிழ்நாடு மேல மக்கள் மேல அக்கறை இருந்தது அப்படின்னா தமிழ்நாடுல வச்சிருக்கணும் கட்சி பேரை. தமிழகன்னு சொல்லிட்டு அங்கேயே பிழை வைக்க கூடாதுல்ல. பாலாஜி ஒரு கேள்வி கேட்டாங்க, சரண்யா மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கான பதில சொல்லுங்க. நீங்க அந்த கேள்வியோட எடுத்துட்டு கொண்டு வந்து இல்ல இவரு பேசுனதுனாலதான் எனக்கு வந்து ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா ரஜினி பெரியாளா விஜய் பெரியாளா? இவர் பதில் சொல்ல மாட்டாரு. ஏன்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் பேசுறதுமே இவர் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. சொல்லிட்டு இவர் ஒரு ஆங்கிள் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்ன இவர் வந்து சார் நீங்க நினைச்சதை இங்க சொல்லிட்டு போறேன்னா சொல்லிட்டு போங்க, இல்லன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் ஜிப்சி, ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அந்த ஒரு கேள்விக்கான பதில் வரல. இல்ல இங்க பாருங்க, அந்த அளவுக்கு சொல்லணும்னு தான் சொல்லிட்டு போறாரு. அவர் இன்னொரு தரப்ப கேட்க ரெடியாவே இல்ல. விஜயராகவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். லியோ படத்தோட வெற்றி விழால பேசுறதுக்கு அறிவு வந்த விஜய்க்கு வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்ல பேசுறதுக்கு ஏன் அறிவு வரல? அடுத்தவங்களுடைய பட்டத்தையும் அடுத்த சொத்துல கைய வச்சா செய்வாங்க. சார் இங்க பாருங்க, நாங்கள் எங்க தலைவனுக்கு நாங்க கொடுத்த சொத்து அந்த பேர் தான் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம். அதுல எவன் கைய வச்சாலும் அடி விழும். அடுத்தவன் சொத்துல வந்து கை வைக்கிறது நீங்க யாருங்க? சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தூக்கி வரதுக்கு சரக்கு மாதிரி யாரு? சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தூக்கி வரதுக்கு சூப்பர் ஸ்டார் யூனிவர்சல் வேர்ட். என்ன யூனிவர்சல் வேர்ட்? தமிழ்நாட்டுல இருக்கு 1976க்கு முன்பு 1976க்கு முன்பு இங்க பாருங்க, இந்த மீடியால பேசுற மாதிரி இல்ல பாகவதரும் சூப்பர் ஸ்டார், எம்ஜிஆரும் சூப்பர் ஸ்டார்னா அவங்க உயிரோட இருக்க நீங்க அவங்க சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிட்டீங்களா? இல்ல ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க. சூப்பர் ஸ்டார்ன்ற வார்த்தையை ரஜினிகாந்த் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேர்டுன்றது அதிகம் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஏமா பயன்படுத்தினா? யாருமே பயன்படுத்தல. என்ன விளையாடுறீங்களா நீங்க? எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார், சிவாஜி சூப்பர் ஸ்டார்னு சிவாஜி நடிகர் திலகன் சொல்லி தான் கூப்பிட்டான். எம்ஜிஆர் வந்து புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் தான் சொல்லி கூப்பிட்டான். எவன் சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிட்டான்? பாகவதரை எப்படி சொல்லி கூப்பிட்டீங்க? பாகவதரை எப்படி சார் கூப்பிட்டீங்க? என்ன அடைமொழி கொடுத்து கூப்பிட்டீங்க? இங்க ரஜினிகாந்த் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க சூப்பர் ஸ்டார் பேச்சே வந்துச்சு. ஏங்க ரஜினிகாந்த் வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதனாலதான் சூப்பர் ஸ்டார் சொன்னோம். அது வரைக்கும் சார் இங்க பாருங்க, இந்த சப்பக்கட்டு கட்டாங்க. உங்களுடைய தளபதி பட்டமே நாங்க போட்ட பிச்சை. நீங்க வெற்றிக்கிற தளபதி பட்டமே இங்க ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய விஜய் அவர்களே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாப்ல. அப்படி இருக்கும்போது நான் கேட்கிற கேள்வி NDTVல டைம்ஸ் நவுல பேட்டியில கூட கொடுத்திருக்கிறாப்ல. எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் ரஜினியை எடுத்து கிண்டல் எடுத்து ஒரு ரவுண்ட் வரும்போது புத்தி வந்திருக்கணும். அந்த புத்தி ஏன் முன்னாடியே வரும்? விஜய் அவர்கள் நான் என்ன கேக்குறேன், வளர்ந்து வர்றாருல, வளர்ந்து வர்றவர யார் வளர்ந்து வந்தீங்க? யார் வளரவே இல்ல சார். விஜய் அவர்கள் இன்னும் வளரவே இல்ல. தமிழ்நாட்டு தன்னை உங்களுக்கு மார்க்கெட் கிடையாது. தமிழ்நாட்டு தன்னை மார்க்கெட் கிடையாது. என்ன வளர்ந்துட்டீங்க? விஜய்க்கு என்ன மார்க்கெட் இருக்கு? உங்க அப்பா வந்து சந்தோஷப்படணும், நம்ம பையன் அந்த இடத்த. யார் அப்பா? முதல்ல SSC சந்தோஷப்படுத்த சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க வந்து என்னோட அப்பா என்னோட அப்பா சொல்றதுக்கு வரலாம். அப்படினா ஒண்ணும் பண்ண முடியாது. the cat is out of the bag. எல்லாம் கரெக்ட்டா பாத்துங்க. கரெக்ட்டா கடைசில வந்துட்டாங்க. என்ன உங்களுக்கு வாய்ஸ் பண்ணீங்க? யார் சரி இல்ல நான் கேக்குறேன். இல்ல நான் கேக்குறேன். அப்ப இல்ல எனக்கு புரியல. எனக்கு என்ன ரஜினி வயித்துல பிறந்தாரு?
ஏங்க 72 என்ன வயசுல யாரு மெச்சூரிட்டி அவருக்கு யாருக்கப்பா இல்லைன்னா எஸ்எஸ்சி தானே அப்பா மெச்சூரிட்டி இல்ல சார் இல்ல எஸ்எஸ்சி தானே சார் அப்பா விஜய்க்கு சார் தான் எஸ்எஸ்சி மெச்சூரிட்டி தானே அப்பா இல்லங்க. விஜய் என்ன பண்ணா? ஹலோ நான் உதாரணம் சொல்றேங்க என்ன நீங்க என்ன உதாரணம் சொன்னீங்க யாருக்கு யாரப்பா யார் சட்டை யார் சட்டை எடுத்து போடுறது லால் சலாம் ஆடியோ லான்ச்ல சார் உதாரணம் சார் தெரிஞ்சு சார் இங்க புரிஞ்சு பாருங்க பேசு. இங்க பாருங்க நீங்க எஸ்எஸ்சியோட சட்டை எடுத்து போடுன்னு சொல்லுங்க ஆனா அடுத்தவங்களோட சட்டையெல்லாம் எடுத்து போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடிதான் விழும் ஏன்னா அது அடுத்தவங்க சட்டை நல்லா புரிஞ்சுங்க என் தலைவரோட சட்டையை எடுத்து போட்டு நீங்க போடணும் எப்படி ஆசைப்படலாம் அது அவருடைய வாரிசுகள் ஆசைப்படணும் நீங்க யாரு சார் அப்பா மாதிரி இருக்கு நினைச்சா நான் அப்பாவோட சட்டை எடுத்து போட்டு தப்பு இல்லைன்னு சொல்றது நீங்க யாரு எஸ்ஐசியோட சட்டை எடுத்து போட்டுங்க இயக்குனர் ஆகுங்க படம் இயக்குங்க அடுத்தவங்களோட பட்டத்துக்கு ஆசைப்படுறீங்க இது கேள்வி கேட்டா குத்தமா யார் பட்டங்க சூப்பர் ஸ்டார் பட்டம் சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் அவரோட பட்டம் இங்க எவனுக்கு அது உரிமை கிடையாது யூனிவர்ஸ் தமிழ் சினிமால யாருங்க சூப்பர் யாரையும் நீங்க சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிடல தமிழ்நாட்டுல இந்தியால ஷாருக்கான் முதல் கொண்டு பெரிய பெரிய நடிகர்கள் அமிதாப் பச்சன் நல்லா கேட்டுங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ல இருந்து ஆரம்பிச்சு எம்ஜிஆர் முதற்கொண்டும் அமிதாப் பச்சன் முதற்கொண்டும் இங்க சூப்பர் ஸ்டார்னா இங்க ரஜினிகாந்த் மட்டும் தான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஆதாரம் வேணுமா பக்கத்து ஸ்டேட் போங்க பக்கத்து ஸ்டேட்ல எவன் சொல்லணும் உங்களுக்கு எவன் சொல்லணும் பக்கத்து ஸ்டேட்ல யார் சொல்லணும் சிரஞ்சீவி சொல்லுமா இல்ல கிருஷ்ணா சொல்லுமா யார் சொல்லணும் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் எல்லா இடத்துலயும் இருக்குங்க சூப்பர் ஸ்டார்னா ஒரு இங்க பாருங்க இங்க தமிழ்நாடு சூப்பர் ஸ்டாரு இவர் தெலுங்கு சூப்பர் ஸ்டாரு இவர் கன்னட சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க பிரிச்சு நீங்க என்னதான் இங்க பாருங்க ஒரு சார் சொல்றது புரிஞ்சுங்க நீங்க சூப்பர் ஸ்டார் மாநிலம் வாரியாக பிரிச்சு பார்த்தாலும் நீங்க மாநிலம் வாரியாக பிரிச்சு பார்த்தாலும் முட்டு கொடுக்குறேன் தெலுங்கு கன்னடா ஒரு நிமிஷம் பாலாஜி நீங்க மாநிலம் வாரியாக பிரிச்சு பார்த்தாலும் எல்லா மாநிலத்திலையும் ரஜினிகாந்த் தன்னுடைய கொடியை நட்டு வச்சுட்டாரு புரியுதுங்களா அங்க போய் அந்த கொடியை ஒண்ணும் புடுங்க முடியாது அது முதல்ல புரிஞ்சுங்க மத்தவங்களும் பேசுறாங்க அதனாலதான் இரிட்டேட் ஆகுது அதனாலதான் ஒரு நிமிஷம் கேளுங்க நீங்க பேசுறது மட்டும் நான் கேட்டு இருக்க முடியாதுல்ல அப்ப நாங்க பேசுற போது கேளுங்க அப்ப நாங்க பேசுற கேளுங்க ராணாசிஸ் பேசும்போது நீங்க கேட்டீங்க பாலாஜி பேசும்போது கேட்கல சரண்யா மேடம் பேசும்போது பதிலுக்கு பேசுறீங்க அப்ப நீங்க பேசும்போது நான் பதில் பேசாம இருக்கிறது என்ன நியாயம் சொல்லுங்க பதில் பேசதானே ஆகணும் நீங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அதனாலதான் நான் இறங்கினேன் ரூல்ஸ் ஃபாலோ இல்ல இங்க யாரு ரூல்ஸ் பத்தி பேசுறது நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன் ஒரு பட்டம் வந்து யார் இருங்க விஜயராகவன் நான் கேக்குறேன் கலைஞருங்கிறது ஒரு ஜெனரல் வேர்டு தான் அம்மாங்கிறது ஒரு ஜெனரல் வேர்டு தான் ஆனா அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல அம்மாங்கிறது ஜெனரல் வேர்டு தான் கலைஞருங்கிறது இதுதான் உட்காந்து கூவிட்டு இருக்காதீங்க நீங்க ஒரு படத்துல ஒருவேளை டைட்டில மாத்தி விஜய்க்கு சூப்பர் ஸ்டார்னு போட்டுதான் இப்ப நீங்க இவ்வளவு பேர் கொந்தளிக்கிறீங்க மெர்சல் படத்துல காசி தியேட்டர்ல முத நாள் மட்டும் போட்டுட்டு அடுத்த நாள் அடி வாங்கினது ஆபரேட்டர் முத கொண்டு அடி வாங்கினா எந்த கதை விஷயம் தெரியாதா உங்களுக்கு எல்லாம் அவங்க அம்மா காசி தியேட்டர் ஆபரேட்டர் அடி வாங்கினா எந்த கதை கபாலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சார் இருங்க நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வரேன் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் சார் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வருது நான் சொல்ல விடுங்க நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வருது நீங்க சொல்ல விடலனா கூட நான் சொல்லுவேன் நல்லா கேட்டுங்க மெர்சல் படம் நேரத்துல கபாலி படத்தோட ரிலீஸ் ஆகிற நேரத்துல மெர்சல் அங்க சூப்பர் ஸ்டார் போட்டு ஆபரேட்டர் அடி வாங்கினானே காசு தியேட்டர்ல அடி வாங்கினானே மன்னிப்பு கேட்டானே அது எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது அடி வாங்கினான்ல விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கிற அடி வாங்கினான்ல இல்லன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போங்க சார் ஹலோ தெரியாதுன்னா இப்ப நான் தானே சொன்னேன் தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நேரமா நான் வந்து இங்க உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது சொல்ற மாதிரி அந்த ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டேல நடக்கிற ஒரு ரசிகர் போட்டதுக்கு அதுக்கெல்லாம் இப்பதான் ஒண்ணு கெட்டு போய் நீங்க தான் பெரிய ஆளுங்க எங்க போடுங்க பாப்பா சூப்பர் ஸ்டார் சொல்லி படத்தை டைட்டில் போட சொல்லுங்க கோட் படத்துல ஆளு என்ன ஆளு மட்டும் பாருங்க டிவில மட்டும் இருக்கீங்களா விஜய் பத்தி தெரியாம எதுமே தெரியாது விஜய் பத்தி நான் என்ன கேக்குறேன்னா விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறவங்க 1000 பேர் 1000 கட் அவுட்ல சூப்பர் ஸ்டார்னு எழுதி கூட வைக்கலாம் அதெல்லாம் பேனர் கிழிஞ்சதுல அதான் பேனர் கிழிஞ்சதுல அபிஷியல் அனௌன்ஸ் சார் அவங்க அம்மாவே போட்டாங்களா சார் அதுக்கு என்ன சொல்றீங்க ஏங்க பையன் அதான் சொன்னீங்க சூப்பர் ஸ்டார் நீங்க திருப்பி அது வந்து ஒரே ஒரு டைட்டில் நீங்க புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க அது வந்து யூனிவர்சல் டைட்டில் நாங்க தொங்கிட்டு இருக்கறோம் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி மட்டும் தான் வேற யாரும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் யாரை கேட்டாலும் நீ எந்த ஹீரோ சப்போர்ட் பண்றீங்களோ அந்த ஹீரோவை ரஜினி தான் சொல்வாங்க சிவகார்த்திகேயன் வாழ்க சரி தளபதி சிவகார்த்திகேயன் வாழ்க நான் சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா எரியுமா எரியாதா இல்ல கபிலன் இவங்க சொல்ற ஸ்டார் எல்லாமே நீங்க சொல்லுங்க தெரியுமா தளபதி இதெல்லாம் சொல்ல இல்ல என்னெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க பாருங்க கடவுளே முட்டு கொடுக்குறாங்க இருங்க கபிலன் மத்த ஹீரோக்கு முட்டு கொடுக்குறீங்க நீங்க எந்த ஹீரோ சொல்றீங்களோ அந்த ஹீரோட்ட கேட்டாலே ரஜினி தளபதி ஸ்டாலின் சொல்லிடுறேன் ஐயோ என்னெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க நீங்க ஸ்டாலின் எது கொண்டு வரீங்க இதுல இப்போ தேவல ஸ்டாலின் எது கொண்டு வரீங்க தளபதி ஸ்டாலின் தான சொல்லுவாங்க எல்லாரும் அதை விட்டு போங்க விஜயராகவன் நீங்க எந்த ஸ்டார் சப்போர்ட் பண்றீங்களோ தெலுங்கு கன்னடம் ஹிந்தி யாருக்கிட்ட வேணா போய் கேளுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி கிட்ட சொல்லுவாங்க
நீ தேவையில்ல அவங்கள இல்ல முட்டு இல்ல கொடுத்துருக்காங்க. விஜய் சரியா? சொல்றாரு சூப்பர் ஸ்டார் சார் ரஜினி சார் எத்தனை அடியும் சொல்றது சார் நீங்க அதான் உள்ள ஸ்டேஜ்ல வரும்போது சொல்றாரு ஒரே நீ ஒரு விஜய் சூப்பர் ஸ்டார் விஜய்களை ஒரு விஜய் நிமிஷம் முட்டு கொடுக்குறது ஒரு அந்த நிமிஷம் மத்த பேர் மத்த ஆக்டர் வச்சு நம்ம சார் முட்டு ஒரு ஒரே கொடுக்க நிமிஷம் முடியாது. ஒரு நிமிஷம் டைரக்டா சரிங்களா? சொன்னா ஓகேங்க. உங்க ஒரே விஜய் ஒரு யாருன்னு புரட்சி அவனுக்கு தலைவர் ஒரே விஜய் ஒரு யாருன்னு நடிகர் தெரியுது. திலகம் ஏதோ போனா போகுதுன்னு ஒரு சொன்ன மாதிரி நிமிஷம் சொல்லியிருக்கான். ஒரு நிறுத்தி மனநாயகன் ஒரு ஒரு நிமிஷம் பாலாஜி ஒரே ஒரு நிமிஷம், பாலாஜி கபிலன் ஒரே ஒரு பேசணும்பா. நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். விஜயராகவன் ஸ்டேஜ்ல வந்து போனா போகுதுன்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு. புரட்சி தலைவர்னா ஒண்ணு, நடிகர் திலகம்னா ஒண்ணுன்ட்டு நேரா போட்டு இங்க பிரச்சனை வந்து நீ ரஜினிக்கும் அதாவது இருங்க ஒரு சொல்றேன் ஒரு தமிழ் ஒரு இருங்க ஒரே பழமொழி ஒரு நிமிஷம். இருக்கு ஆகாத பிரச்சனை மாமியா இருக்கு ரஜினி, ஆகாத மாமியா பிரச்சனை கைப்பட்டா யாருக்குள்ள குத்தம் இருக்கும்? ரஜினி கால்பட்டா குத்தம் ரசிகர்கள் இல்லங்க வேப்பண்ண வேப்பண்ண என்னத்துக்கு நீ மச்சி எக்கடி வரைக்கும் கட்டா வரணும்? எனக்கு என்னன்னு சொல்லி எனக்கு தான் ஒரு வியாக்கணம் சொல்ல தெரியும். இருங்க நான் என்ன கேக்குறேன், பேசுறீங்களா? பழமொழி இருக்கு தலைவருக்கு ஆகாத மெச்சூரிட்டி மாமியா இல்லையா? லால் கைப்பட்டா சலாம்ல குத்தம் அப்படியே கால்பட்டா தேங்காய் போட்டு குத்தம் உடைச்ச மாதிரி உடைச்சாரு அங்க தலைவர். மருமையா அதுதான் மாமியாரா மெச்சூரா ஹேண்டில் மருமகளா பண்றது, புரிஞ்சுக்கோங்க. சாரி அதான் ஆகாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் நம்ம இதுல ஒரு பழமொழி இருக்குல்ல அது மாதிரிதான் இருக்கு இப்ப நீங்க நீங்க அந்த பேசுறது மாதிரி பேசுறது இருக்கு நீங்க பேசுறது இப்போ. நீங்க பேசுறதுல அப்படிதான் இருக்கு. நாங்க என்ன சொன்னாலும் நீங்க முட்டு கொடுத்துட்டுதான் இருக்கீங்க. செய்கிறது மருமகளை ஒத்துக்கிறாங்க. விஜயராகவன் ஆகாதவங்களுக்கு ஆகாத மருமக எது தொட்டாலும் குத்தம் அப்படின்னா அப்ப என்ன விஜய் மருமகள் சொல்ல வரீங்களா? இல்ல 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 ஒரு நிமிஷம் விஜயராகவன் ஆனா ஒரே ஒரு நிமிஷம் ஒன்னே சொல்லிடுறேன். நீங்க இங்க பதில் சொல்ல மட்டும் தான் வந்திருக்கீங்க, முட்டு கொடுக்க வந்திருக்கீங்க. சரிங்களா? மத்தவன் என்ன சொல்றான் இல்ல இருங்க கொஞ்சம் 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 எல்லாத்தையும் அடக்கிட்டு ஒரு இடத்துல உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மா அம்மா உட்காருங்க ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி குடிங்க. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஒரு உங்ககிட்ட அது கிடைக்கவும் போறது இல்லைங்க. ஒரு நிமிஷம் சார் விஜய் கிட்ட எதிர்பார்க்க முடியாது சார். சார் அதே மாதிரி தான் சார் நான் சொல்றேன் சார். குறை கூட கூத்தாடுன்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஆடக்கூடாதுன்னு சொல்றேன் நான் இப்போ. சரியா? அதான் நான் சொல்றேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்பதான் கேட்க வரேன். நான் இன்னும் பேசவே இல்லை. இருங்க நீங்க தான் இப்ப அரசியலுக்கு வரீங்க, புரியுதா? நீங்க இப்ப பாக்ஸ் ஆபீஸ் சண்டை போடல, இங்க வரல. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன். ஓட்டெல்லாம் போட கேள்வி கேட்டதுக்கு அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க மடியிலே கை வச்சீங்க. எல்லாரையும் மியூட் போடுங்க கபிலன். இல்ல ஆட்டத்தை கலைங்க. முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அடிங்க. முதல்ல அடிங்க சார். மாத்தி கொண்டு போயிட்டே இருக்கீங்க டாபிக். விஜயராகவன் நீங்க பாக்ஸ் போட மாட்டீங்களா? அதாவது ஒரே நிமிஷம் கேள்விக்கு கேள்வி கொடுக்க கூடாது, கேள்விக்கு பதில். ஒரு நிமிஷம் இருங்கடா. நான் அப்படியே டாபிக் மாத்தி போவாதீங்க. அவர்கிட்ட டாபிக் வாங்க. நீங்க பாக்ஸ் சண்டை போட மாட்டீங்களா? இன்னைக்கு 200 கோடி ஃபைல் விட்டீங்க அண்ணனுக்கு 200 கோடி சம்பளம் அப்படின்ட்டு. இல்ல ஆனாரப்பட்ட ஷாருக் கானே வந்து ராவணல கூப்பிடுறான். சொன்னாரு கேள்விக்கு கேள்வி கொடுக்க கூடாதுன்னு. அப்படி பார்த்தா அங்க இல்ல நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க சார். நீங்க தலைக்கு தண்ணி குடிச்சாலும் கேள்விக்கு கேள்வி அப்படின்னா நீங்க என்னன்னா கேள்வி வைக்கிறதே ஒருத்தர் மட்டம் பண்ணணும், ஒருத்தர் டார்கெட் பண்ணி தான் கேள்வி என்னடா கூத்து. ஒரு கேள்வி கேட்டாலே வந்து மட்டம் பண்றோம் டிகிரேட் பண்றோம்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? இது என்னங்க நீங்க எல்லாமே அரசியலுக்கு வர போறீங்க? எனக்கு புரியல. விஜய் சூப்பர் ஸ்டார்னு சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு காக்கா கழுகு விஷயத்துக்கே நீங்க இன்னும் அதையே விட்டு வரல வெளியே. அதுலயே தொங்கிட்டு இருக்கீங்க இன்னும். அவர் அப்படி பேசிட்டாரு, எங்களுக்கு அது ஹர்ட் ஆயிருச்சு. நாங்க ட்ரிகர் ஆகி குத்துனோம். நான் என்ன கேக்குறேன், விஜய் நடிக்க வந்ததுல இருந்து உங்களுக்கு தெரியும்ல, விஜய் நடிக்க காக்கா கழுகு ட்ரிகர் மீட்டாது. யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே நிமிஷம் லியோ சக்சஸ் மீட்டா இல்ல காக்கா கழுகு ட்ரிகர் மீட்டா? நீங்களே சொல்லுங்க, மனசாட்சி சொல்லுங்க. இப்ப நான் இது எதுவுமே நான் கேட்கலங்க. நீங்க எல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு மாட்டீங்களா? அதான பிரச்சனை. நீங்க அதுக்கு கேள்வி வைக்கிறீங்க, முட்டு கொடுக்குறீங்க. உங்க சைடுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்க சைடுல கேக்குறேன். ஒரே ஒரு போட மாட்டோம், உங்க யூடியூப் பார்க்க மாட்டோம், வேற அது பிரச்சனை கிடையாது. நீங்க இந்த யூடியூப் பார்த்தாலும் சரி பார்க்கலைனாலும் சரி, நான் யூடியூப் நம்பி பொழப்பு நடத்தல. ஏன் பொழப்பீங்க? ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு வாக்கு கிடையாது சார். ரஜினி ரசிகன் வாக்கு விஜய்க்கு கிடையாது சார். நோ ப்ராப்ளம்.
அவ்வளவுதான் சார். அது உங்க நொங்கு ப்ராப்ளமா? கண்ணுல தண்ணி வரல. இருங்க, என்ன நொங்கு ஓட்டை ப்ராப்ளம்? வந்து எங்களுக்கு தான் போடுங்கன்னு கேட்கறது அவங்க உரிமை, போடுறதும் போடாம இருக்கிறது உங்களோட இல்ல உரிமை. சார், அவ்வளவுதான் அந்த வித்தியாசம். உரிமை கூட உங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்றேன் நான், கிடையாதுன்ற. சரி, அது உரிமை. அதுல எல்லாருக்கும் நான் கொஞ்சம் இருங்க, மியூட் போடுறியா? ஒன்னே ஒண்ணு மட்டும் பொதுவா அவர்கிட்ட இருங்க. நான் சரி கேட்டுக்கிறேன். சரி, பாவம் நான் அனந்த் சார் ரொம்ப பொதுவா நேரமா அமைதியா இருந்தாரு. அனந்த் சார் ஏதோ சொல்ல பொதுவா வர்றாரு, பாவம் கேட்பாங்க சொல்லுங்க. மக்கள், போடுறது போடாம ஊட்டு சார் உங்க சார் இஷ்டங்க, அது யார் சார் வேணாலும் சார் சார் ஒரு நிமிஷம் சார், ரொம்ப நேரம் ஒருத்தர் அந்த பாவம் மாதிரி சார். பார்த்து ஒரே கத்துக்கங்க. செகண்ட், நான் ரொம்ப இல்ல அமைதியா இருக்கேன். சார் யாருமே சார் சார் பேச அனந்த் சார் ஏதோ கேட்க வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் சார். இதுவே அண்ணன் கிட்ட சொல்லி பாலாஜி அடுத்த பாலாஜி. ஆடியோ லான்ச்ல இருங்க கபிலன், அடுத்த ஆடியோ லான்ச்ல சொல்ல சொல்லுங்க. விஜய் ரஜினி ஓட்டு விஜய் கட்சிக்கு வேணாம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு சொல்லுங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஓகே அனந்த் சார். நாங்க இல்ல இங்க நடிகர்களுக்காக இப்ப கட்சி நடத்தல. இல்லன்னா அவனுக்கு நான் கட்சி இருந்தா உங்க மக்களுக்காக யூடியூப்லயே கட்சி போடுங்களேன், ஒரு வீடியோ போடுங்களேன். விஜய் ஆமா, ரஜினி சரி கட்சி ஒரு நிமிஷம் போடுங்களேன். அனந்த் சார். விஜயராகவன் ஒரே செகண்ட் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. காலில் விட போறது விஜய் தான். ஒரு நிமிஷம் இருங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்கன்னா எல்லாரும் இருக்கணும். ஒரு நிமிஷம் அனந்த் சார் பேசுங்க. விஜயராகவன் ஒரே ஒரு ஒன் ஆன் ஒன். ஓகே, ஒன்னே என்ன பாக்ஸ் ஆபீஸ் படத்தை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். ஓகேவா? கேட்கவே இல்லை, நீங்க தேவையில்லாம இரு பாலாஜி ரொம்ப நேரம் அமைதியா இருந்தாரு. வெயிட் பண்ணுங்க. விஜயராகவன் மைக் ஆன் பண்ணுங்க. ஓகேவா? கேக்குதுல நான் பேசுறது? ஐயா கேக்குது. நீங்க முதல்ல கேள்வி கேட்டுருங்க, இல்லன்னா அப்புறம் குறுக்க பேசுவாப்ல, அப்புறம் அடுத்து பாலாஜி பேசுவாப்ல, அப்புறம் அடுத்து அப்படியே போவோம். அது இத பாருங்க, இப்ப தலைவர் வந்து ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரா? நான் சொல்றேன்ல கபிலன், விடுங்க. விஜயராகவன், நீங்க எதுக்கு ஜெயில ஆடியோ வச்சு முடிஞ்சவனே விஎம்ஐல இருந்து எஸ்எஸ் மியூசிக் ஆள் அமைச்சு பேச வச்சீங்க? விஎம்ஐல இருந்து காக்கா வந்து எங்க அண்ணன் கிடையாது, கடுகு தான் எங்க அண்ணன் அப்படின்னு எதுக்கு அமிச்சிங்க? யார்? நான் எப்ப அமிச்சேன்? விஎம்ஐல தான் வந்தாங்க, விஎம்ஐல தான் பேசினாங்க. நீங்க எங்க இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. விஜய் பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியணுமே. டிவி கேள்வியில இருக்கீங்க, இல்ல சும்மா விஜய் போட்டோ வச்சு ஃபாலோ ஏத்துறதுக்கும் யூடியூப் வியூஸ்க்கு வச்சிருக்கீங்களா? பல வருஷம் வெளிநாட்டுல இருக்கிறவன், முதல்ல அது தெரிஞ்சுங்க. சூப்பரா கேட்டாரு பாருங்க. நீங்க உங்களை ஆட்டி வச்சுட்டாரு. நான் எப்ப அமிச்சேன்னு ஒரே கேள்வியில உங்க உட்கார வச்சாரு பாருங்க. அதுதான் எங்க அண்ணன். அதாவது சிம்பிளா சொல்றேன் ப்ரோ, நான் வந்து உண்மையாலுமே நான் வந்து ஒரு ரஜினி ஃபேன். எனக்கு இப்ப ரஜினி படம் ரிலீஸ் ஆனா போய் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி ரஜினி சம்பாதிக்கலாம், ரஜினி ஃபேனு. அதுக்கு முன்னாடி யார் ஃபேனு? எம்ஜிஆர் ஃபேனா? இல்ல பாகவதர் ஃபேன். ஆமா, எம்ஜிஆர் ஃபேன். அதுக்கு யாரை முன்னாடி வச்சு சம்பாதிக்கலாம், யாரை வச்சு ஃபாலோ கெயின் பண்ணலாம், யாரை வச்சு யூடியூப்ல வியூஸ் வரும், அவங்க ஃபேனா மாறிடுவோம். சரி, ஆமா. ஏமா எனக்கு யூடியூப்ல மாசம் 10 லட்சம் ரூபாய் காசு வருது ப்ரோ. ஏன் வரல? என்ன சம்பாதிச்சவன காட்டுமா? மொத்த வீடியோ கட்டிட்டான். போய் முதல்ல சேனல்ல சப்ஸ்கிரைபரை பாருங்க. அதுவே மொத்தம் 15,000 கூட இருக்காது. இப்படி சொல்லி சேனல் பக்கம் வர வைக்க பாக்குறீங்களோ? யூடியூப் வந்து என்னோட பேஷன். கபிலா நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நான் என்ன தடுக்கிறேன்னா, நீங்க கேள்வி கேட்கும்போது பாலாஜி குறுக்க வரப்பல நான் என்ன பண்றது சார்? கேட்கக்கூடிய கேள்வியை சுருக்கமா நச்சுன்னு என்னைக்கு கேக்குறீங்களோ அன்னைக்குதான் விளங்கும் கேள்வி. நீங்க வீட்டுக்குனே போனீங்கன்னா கேள்வி விளங்காது. அந்த மாதிரி நீங்க கேளுங்க ப்ரோ. நல்ல தலைவர் இப்ப சொன்னாரு பாருங்க, அந்த மாதிரி கரெக்டா கேளுங்க ப்ரோ. ஏன்னா சும்மா தேவையில்லாம பேசுறேன். என்ன இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு முடியுமா? எதுக்கு அப்புறம் ரஜினி வாக்கு ஹெல்தி ஆர்குமெண்ட் பண்ணுவோம் ப்ரோ. யாரு ஏன் மோட்ல வாங்குறீங்க? நீங்க இல்ல விஜயராகவன், நாங்க ஏதோ வாரிசு ஆடியன்ஸ்ல வந்து சரத்குமார் வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லி ஆரம்பிச்சு நினைச்சுக்காதீங்க. குமுதம்ல பாத்துட்டு இருக்கோம் நாங்க விஜய் யாருன்ட்டு. சந்திரமுகி முடிஞ்சவனே என்ன கொடுத்தாரு, பிரஸ் கூப்பிட்டு பேசினாருன்னு எனக்கு தெரியும் எங்களுக்கு. ஏதோ வாரிசு ஆடியன்ஸ் வந்து பாபா ரிலீஸ் எல்லாத்துக்கும் விஜய் நடவடிக்கை நாங்க பாத்துட்டு இருக்கோம். எல்லா மீடியாலயும் பாருங்க, எல்லா ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நாங்கலாம் புரியுதா? தமிழ் ஒரு சேனல் அவங்க பாத்தீங்கன்னா 2-3 எபிசோட் வந்து ரஜினி பத்தி போட்டா அதெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. வேற ஏதாவது கொஞ்சம் விஜய் ஒரே மாதிரி பேச மாட்டாரா? விஜயராகவன் போக்கிரி சக்சஸ் மீட்ல பேசுறது வந்து மீடியால பேச மாட்டேங்கிறீங்க. இல்ல ரஜினி ஃபேன் சொல்லிட்டு அதுக்கு எம்ஜிஆர் ஃபேன் மாறனாரே, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. 3 பேர் பேசலாம், எங்க கேக்குறாங்க. இல்ல பாலாஜி வெயிட் பண்ணுங்க. போக்கிரி சக்சஸ் மீட்ல எந்த மீடியா பேசுனாங்க? சந்திரமுகிய மேல போக்கிரி சக்சஸ் மீட்னு சொல்லிட்டு விஜய்க்கு பக்கத்துல நின்று ஒருத்தர் பேசியிருந்தாரு.
சந்திரமுகிக்கு மேல குதிச்சிட்டோம் தாவிட்டோம்னு ஒருத்தர் பேசியிருந்தாரு. அவர் எங்க இருக்காரு இப்போ? அவர் யாரு? அவர் எந்த மீடியா? அப்ப இருந்த ஜெகதீஷ். நான் ஒண்ணு சொல்லவா? பேசாதீங்க, பேசாதீங்க. விஜய் அவர்களை ஒரு நடிகரை பிடிக்கும். இப்ப அவர் அரசியலுக்குள்ள அந்த அளவுக்கு அமைச்சரும் நாங்க கிடையாதுன்ற நானு அது தெரிஞ்சுக்கோ முதல்ல. புரியுதா? இதுதான் இங்க சொல்ல வந்த கருத்து. இல்ல அந்த அளவுக்கு அமைச்சரும் நாங்க இல்லன்னு சொன்னீங்க. நனவுபடுத்தி பாருங்க. இல்லங்க, ஒரு நடிகனாவை மட்டுமே பார்த்துட்டு ஓட்டு போற அளவுக்கு அமைச்சரும் நாங்க இல்லன்னு சொன்ன வந்தோம். அதேதான் நானும் சொன்னேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவர் நடிகரா இருந்து இப்ப அரசியலுக்கு வந்திருக்காப்ல. இன்னைக்கு அவர் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, என்னோட ஓட்டை நான் யாருக்கு போடுன்னு யாரையும் சொல்ல முடியாது. நடவடிக்கை பார்த்தா எங்களுக்கு ஒரே நிமிஷம் இப்போ யாரோ சொன்னீங்களா என்ன நீங்க கவர் பேஜ் தமிழ் வெற்றி கழகம் போட்டு ஏன் ஓட்டு யாருக்கு போட மாட்டோம்? நீங்களே விஜய்க்கு போட மாட்டீங்களா ஓட்டு? அப்ப யார் போடுறது? இதையே தப்பு முதல்ல கேட்க கூடாது ப்ரோ. யாருக்கு போடுவீங்களா யாருமே கேட்க கூடாது. அது முதல்ல வச்சிருக்கீங்க. உங்க கட்சியில இருக்க நீங்களே ஓட்டு போட மாட்டீங்க. நீங்க யார் ஓட்டு போட நீங்க கேட்க கூடாது. ரைட் சைடு பேசுறீங்க. நீங்க கட்சியில இருக்கீங்க, நீங்களும் ஓட்டு போட மாட்டீங்க கூடாது. அது நானும் உங்களுக்கு கேட்க கூடாது. கட்சியில இருப்பீங்க, ஓட்டு விஜய்க்கு போட மாட்டீங்க. எனக்கு தெரியும், நான் படத்தையும் அரசியலையும் வேற வேற மாதிரி பிரிச்சு பாக்குறேன். அதனால எனக்கு தெரியும். ஓட்டு போடுவீங்களா? விஜய்க்கு பணம் கொடுத்தா ஓட்டு போட மாட்டீங்களா? கவர் போட்டோ மாத்துங்க விஜய். அப்போ இல்ல விஜய் வந்து பணம் கொடுக்கணும் உங்களுக்கு. இல்ல விஜய் வந்து பணம் கொடுக்க ஓட்டு போடுவீங்களா? விஜய்க்கு பணம் கொடுக்கல ஓட்டு போட மாட்டீங்களா? புரியல. விஜய் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கணுமா ஓட்டு போறதுக்கு? ஓ, அப்படி நீங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருக்கீங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டீங்க. அதுவே முதல் தப்பு. புரியுதுங்களா? இப்ப வாக்குவாதம் வந்து ஒரே இடத்துல சுத்தி ஒரே இடத்துல நிக்குது. அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. விஜயராகவன் ப்ரோ சீக்கிரம், எனக்கு டைம் ஆச்சு. இன்னொரு 10 நிமிஷம் தான். அதுக்கு நான் கிளம்பிடுவேன். சொல்லுங்க. இல்ல போயிட்டு வாங்க. இப்பவே போயிட்டு வாங்க. பரவாயில்ல. இல்ல இது எங்கேயும் போய் முடியற மாதிரி இல்ல. இருங்க. எனக்கு மட்டும் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. பிகே சார் வேற மைக்ல இருக்காரு. பிகே சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கேட்க விரும்புறீங்களா? ஒன்னே தான் சொல்ல வேண்டியிருக்கு. இவங்க எல்லாரும் நான் சொல்றாங்க ஜெயிலர் சக்சஸ் மீட்ல தலைவர் சொல்லி இருக்கணுமா, இவங்க லியோ சக்சஸ் மீட்ல இவங்க இது சொல்லுவாங்களாம். ஆனால் ஜெயிலர் சக்சஸ் மீட்டு அது ஜெயிலர் டீமுக்கு உண்டான சக்சஸ் மீட்டு. லால் சலாம் ஃபேன்ஸ் இருந்தது. நீங்க விஜய்க்கு சண்டை போடாதீங்க ஃபேன்ஸ் கிட்ட சொல்றாரு. இதை புரிஞ்சிக்க வக்கு இல்லைன்னா இவங்க எல்லாம் எதுக்கு பேசணும் எனக்கு புரியல. ஜெயிலர் சக்சஸ் மீட் இண்டிவிஜுவல் ஜெயிலர் டீம் எனக்கு புரியல. நீங்க நல்லா எல்லாருமே புத்திசாலிங்க. ஃபைன், ஐ அம் லீவிங். உண்மையை ஒத்துக்கிட்டாரு. விடுங்க, இப்போவாது புத்தி வந்தது. இது எல்லாரும் யூடியூப்ல போட்டு எல்லாரும் எவனுக்கு அறிவு இல்லையா? ஜெயிலர் சக்சஸ் மீட் ஜெயிலர் டீமுக்கான சக்சஸ் மீட். அது ஒத்துக்கிட்டாங்கல்ல, விடுங்க. அவர் உண்மையை ஒத்துக்கிறதுக்காக நாங்க பால் குடம் தூக்கணும். விடுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல பிச்சை போட்டான தலைவருக்கு அப்படி பார்த்தா பீச்ல எத்தனை பேர் சுண்டல் வித்துங்க. அவனை போய் சூப்பர் ஸ்டார் ஆக்குங்கடா. சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன். சாரி, சூப்பர் ஸ்டார் ஆக்குங்க. அவனுக்கு டேலண்ட் இருந்தா வழியே வர முடியும். தமிழ்நாட்டுல யாரும் பிச்சை போட முடியாது. அப்படி பார்த்தா ரிலையன்ஸ் பிச்சை போடுறீங்க. எந்த மளிகை கடை வாங்கணும் நீங்க பிச்சை போடுறீங்க. பிச்சை போடுற வாக்கு சொல்லாதீங்க தயவு செய்து. இங்க யாரும் பிச்சை போடல. அவன் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துக்கிறான். பிச்சை போறான் போட்டுட்டு இந்த மாதிரி குற்றம் சொல்லிருக்கீங்க. நீங்களும் அப்படி பார்த்தா நீங்களும் எங்கேயோ ஒருத்தர் பிச்சை எடுத்துருக்கீங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலை பண்ணி நீங்க சம்பாதிங்க. நாங்களும் எல்லாரும் ஒவ்வொரு கஷ்டப்பட்டு வேலை பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க. பிச்சை போட்டு அப்படியே சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாங்களா? இல்ல பிச்சை போட்டு அப்படியே தளபதி ஆயிடுவாங்களா?
இந்த மாதிரி அன்பார்லிமெண்டரி வாக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கும் மேலேயா கழுகு தலைவர்னா தலைவர் ஒத்துக்குங்க, அவ்வளவுதான். இனிமேல் சண்டை போட தேவை நம்ம யாரும். அவங்களுக்கு வேலை ஒரு நமக்கு வேலை இருக்கு, அவங்களுக்கு இருக்கிற வேலை மாதிரி நமக்கும் வேலை இருக்கு. அது எப்படி நமக்கு செய்ய வேண்டியது தெரியாது. எல்லா தலைவர் தான். நாங்க யாருமே சொல்ல கழுகு காக்கா, நாங்க தான் காக்கான்னு சொல்லி முடிச்சுட்டு வந்தாங்க ஜெயிலர் ஆடியோல வந்து முடிஞ்சு. அப்போ ஒத்துக்க முடியாது, நம்ம ஒத்துக்க வேண்டியதான். நாங்க கழுகு நீங்க காக்கா சொல்லிட்டு போக வேண்டியதான். அவ்வளவுதான் சொல்லணும். நீங்க கண்டினியூ பண்ணிக்க. தேங்க்ஸ் சார். இல்ல பிகே சார், அவன் வந்துட்டு அவன் தம்ப்நெயில் எல்லாம் நான் இப்பதான் படிச்சுட்டு வரேன். நான் எவ்வளவு எல்லாம் பேசி இருக்குது. அது என்னமோ உத்தமம் வந்து இங்க வந்து இல்ல அது வந்து இப்ப பிகே சார் வந்து அவரோட எமோஷன், அது அவருடைய உள்ள இருக்கிற இவருக்கும் புரியுது. பிகே சார் கண்ட்ரோல் அவரோட கோபம் புரியுது. இங்க வந்து சூப்பர் ஸ்டார் நீ உங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இவங்க பத்தி ஸ்டேஜ்ல பேசி படத்தை இது ஆரம்ப புள்ளி எங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ஸ்ல இவங்க இந்த ஆங்கர்ஸை செருப்பு கட்டி அடிச்சா சரி. என்னன்னா இவங்க கன்னடத்துல இவங்க சூப்பர் ஸ்டார், இவங்க இதுல சூப்பர் ஸ்டார். 1976 முன்னாடி நீ யாரை சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிட்ட? யாரை நீ கூப்பிட்டு இருக்கிற? இது வரைக்கும் யாருமே கூப்பிட்டது இல்லை. நீ 1976 முன்னாடி சூப்பர் ஸ்டார்னு அந்த டைட்டில், அந்த பேரு அதிகமா மக்களிடையே புழுங்கிறதுக்கான காரணம் பேசிக்கே இங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற நேம் அதிகமா புழுங்கல ஆரம்பிச்சது. நீ வேணா சொல்லிக்கலாம், பாகவர் சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கலாம், எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கலாம். ஆனா அன்னைக்கு பாகவரை என்ன அடைமொழி கொடுத்து நீங்க கூப்பிட்டீங்க, எம்ஜிஆர் அவர்களை நீங்க என்ன அடைமொழி கொடுத்து கூப்பிட்டீங்கன்றதுதான் மெயினான விஷயம். மக்களிடையே புழுங்கின வார்த்தை என்ன? இன்னைக்கு ரஜினிகாந்த்ன்ற மனுஷனை சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடாது. இதா இப்ப சீமான் சொன்ன மாதிரி தான். சீமான் வந்து சொல்லி ஒரு மேடையில வந்து வைத்தறிச்சல் பட்டாப்புல என்னது என்ன எவனை கேட்டு பார்த்தாலும் தலைவர்ன்றான். ஆமா, தொண்டனை பத்தி ரசிகனை பத்தி கவலைப்படுறவங்க தான் தலைவர். அதனாலதான் தலைவர்னு பேர் வந்துச்சு. இங்க நாங்க கொடுக்கல, அது எல்லாரும் தலைவர் சொல்லிட்டாருப்பா, தலைவர் வந்திருக்காருப்பா, தலைவர் அங்க வந்திருக்காருப்பா, இப்படிதான் அட்வைஸ் பண்ண முடியும். இப்படிதான் அட்ரஸ் பண்றாங்க இவனுங்களா உள்ள கிளம்பி. இந்த ஆங்கர்ஸ், இந்த டிவி சேனல், இந்த ஆடியோ லான்ச்ல இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் அது விடுங்க. எனக்கு என்னன்னா ஜெயிலரோட ஆடியோ லான்ச்ல பாவனா அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்கிறானுங்க. இதுங்கெல்லாம் தூக்கி ஒவ்வொரு மேடைக்கு ஏற்ற மாதிரி பேச வேண்டியது. இந்த டிடி பாவனா அப்புறம் இன்னொருத்தர் 2-3 பேர் இருக்கிறானுங்க. டிவி ஆங்கரிங் பண்றவனுங்க, இந்த சேனல்ஸ்ல ஆங்கரிங் பண்றவனுங்க. இவனுங்களை நீங்க சட்டையை பிடிச்சி இங்க சோசியல் மீடியால பிடிச்சி எவன்டா இங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்லி சொல்றா பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்ப தெரியும். நீங்க ஆங்கர்னு நினைக்கிறீங்களா? சேனல் கொடுக்குற டாபிக் அப்படி ஆங்கர் அவன் என்ன பண்ணுவானுங்க, அவன் சேனல் கொடுக்குற டாபிக் அவன் ஆங்கர் பேசி போறான். சேனல் தான் கேட்கணும். அப்ப அதே சேனல் இல்ல அதே சேனல் அடுத்த புரட்சி கலைஞர், அடுத்த நடிகர் திலகம் அப்படின்னு பேச வேண்டியதுன்னா வக்கு இருக்கா? இருக்கு. மெகா ஸ்டார்ங்கற ட்ரெண்ட் வந்ததே சூப்பர் ஸ்டார்னாலதான். எவன் அப்ப விட்டு சட்டையை எவன்டா போடுறது? எவன் அப்ப விட்டு சட்டையை எவன் போடுறது? எவன் ஆசைப்படுறது? அவன் கண்டென்ட்ஸ் என்ன வேணா பண்ணுவானுங்க. இப்போ நான் கேட்கறது என்னன்னா, இவங்க பேசுறானுங்கல்ல ஜெயிலரோட ஆடியோ லான்ச்ல தலைவர் விஜயை பத்தி எதனா பேசினாரா? அந்த படத்தை பத்தி அவர் பேசினாரு, படத்தை ஒர்க் பண்ண நெல்சனை பத்தி பேசினாரு, படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கலாநிதிமாறன் கிட்ட பேசினாரு, விஜய் பத்தி பேசினாரு. அது நமக்கு புரியும். ஆனா அவனுங்க என்ன நினைச்சுக்கிறானுங்கன்னா, ஆஹா நம்மளை பத்தி பேசிட்டாங்களே, நம்மள எடுத்துட்டு முன்னாடி போய் நின்றுவோம்டா. இத்தனைக்கும் சொன்னாரு என் தலைவர் அந்த இடத்துல, அந்த ஸ்டேஜ்ல எவனுமே சொல்லடா எங்க இண்டஸ்ட்ரியில படம் நல்லா பண்ணிட்டு போயிட்டான்டா. தமிழ்நாட்டுல பீஸ்ட் நல்லா கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொன்ன ஒரே ஆளு எனக்கு தெரிஞ்ச தலைவர் மட்டும் தான் சொன்னாரு. அது உனக்கு காதுல வேலை. உனக்கு உன் படத்தை எவன் காருக்கு போயிட்டு போனா வெளியே வந்து அவன்கிட்ட நீ கோவப்படல, எங்க தலைவர் மேல சொல்லிட்டு போனாரு, அவரை போட்டு கத்தின்னு இருக்க நீ. ஒரு நிமிஷம் பழகு சரணை மேடம் சொல்லுங்க. இல்ல எல்லாம் மாங்கி கத்திட்டு இருந்தீங்களே, ஏதாவது பதில் வந்ததா? வராது. ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டோம், பொதுவா நான் வந்து இல்ல இது வரைக்கும் பிகே சார் வந்து நான் ஜாலியா பேசிதான் நான் பாத்துருக்கிறேன். பட் இன்னைக்கு பயங்கர எமோஷனல் ஆயிட்டாரு. பரவாயில்ல பிகே சார், புரியுது உங்க எமோஷன் புரியுது. பட் இட்ஸ் ஓகே. நீங்க சொன்ன மாதிரி 1978 முன்னாடி யார சூப்பர் ஸ்டார் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க? விஜய் எந்த இண்டஸ்ட்ரியில இருக்காரு? தமிழ் இண்டஸ்ட்ரியில தானே இருக்காரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்ப யார் சூப்பர் ஸ்டாரு? சூப்பர் ஸ்டார்ங்களா? சரத்குமாருக்கு மரியாதை கொடுத்து இவர் எதுவுமே பதில் பேசலையா? ஆனா இத்தனை வருஷமா அந்த பட்டத்தை தாங்கிட்டு இருக்கிற அவருக்கு என்ன நீ மரியாதை கொடுத்த? இல்லக்கா, அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்டபர்ன் ஃபூல்னு சொல்லுவாங்க. ஸ்டபர்ன் ஃபூல்னா அதாவது ரொம்ப கன்விக்ஷனோட நான் நம்புறேன், நான் முட்டாள்னு அப்படி நம்பி இருக்காரு அவரு. புரியுதுங்களா? நம்ம சொன்னாலும் அது காதுல விழவே விழாது, என்ன பண்ணாலும் விழாது. அது காதுல விழுந்தாலும் அப்படியே வலிக்கின்னு போயிடும். இல்ல இந்த எனக்கு கோபம் வந்து
அவன் பாட்டு சொல்லிட்டு போறான். கலாநிதி மாறன் வந்துட்டு தலைவருக்கு ஈக்குவல் விஜய்ன்னு சொன்னானாமா. என்னெல்லாம் அடிச்சு விடுறான். எனக்கு என்னடானா இவங்க ஒரே ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல அவன் இருப்பான்னு பாட்டு தோணுது. இஷ்டத்துக்கு இல்ல ஒரே ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பான்னு கற்பனை தோணும். வாட்ஸ்அப் குரூப்ல ஆமா, என்ன அத வருதோ படிச்சுட்டு வந்துட்டு தான் கத்துறாரு அவரு. அது அதான் படிச்சுட்டு வந்து நடுவுல அப்படியே பாஸ் எடுக்கிறாரு. ஒப்பிக்கிறது போல இருக்கு. எதுவுமே இல்ல தெரிஞ்சுக்கிறது இல்ல, எதுவும் புரிஞ்சுக்கிறது இல்ல. அததான் நீங்க பாத்தீங்களா, நீங்க மியூட்ல போட்டுட்டு அத படிக்கதான் போயிருக்காரு நடுவுல. அதான் நான் நினைக்கிறேன். ஆமா, வளர்தான் அவன் பாட்டுக்கு இல்ல நடத்திட்டு இல்லப்பா, அத இருப்பான். அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க வாந்தி எடுக்க வேண்டியது. அதுதான் இல்ல பண்ணிருக்குது. கபிலன் ப்ரோ, அவர் தான் நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க, நான் வந்து சொல்ல ஒரு மாட்டேன் நிமிஷம் அப்படின்ட்டாரு. கோர்ஸ் வாங்கி கிங்ஸ்லி. அவரு நம்மால் தான், அவரும் ஓட்டு போட மாட்டாரு போல அது. விடுங்க, அதான் நான் டவுட் புரிய ஆச்சு. வரும். கவர் பீக்ல டிவி கை வச்சு விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன். அப்ப யாரையா ஓட்டு போறது? இஸ் கான்ட்ராடிக்டிங் கோஸ்ட் வரல. ஹிம்செல்ஃப். அவரே சொல்றாரு சினிமாவையும் அரசியலையும் தனியா தான் பாப்பேன். இல்ல அப்புறம் bro, எதுக்கு புரியுதா? டிவிக்கே அது வச்சிருக்காரு? வந்து சரி அது வந்து ஒரு இல்ல, 2 ஐடி அது வந்து புதுசா ஒரு வந்திருக்கு, ஸ்டாண்டர்டான அவங்களை பேச விடுவோம். ரெண்டு பேர் புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னு கேட்போம். சொல்லுங்க ராஜ் சார். வணக்கம். அரவிந்த் சார் வணக்கம். வணக்கம். நான் கான்வர்சேஷன் கேட்டுருந்தேன். அவர் சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது 77 வந்து தலைவர் கொடுத்தது தான். பைரவி கொடுத்தாரு. தலைவர் அப்பயே வந்து கிளியரா தானு சார் பேட்டி கொடுத்துருக்காரு. தலைவர் வேணான்ட்டாரு. சிவாஜி எம்ஜிஆர் இருக்கும்போது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதையும் மீறி அதை அடுத்த நாள் போய் த கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு தானு சார் போட்டாரு. ஓகே, தலைவர் வந்து ஏத்துக்கவே இல்லை. எப்போ வந்து இது வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, தலைவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் அவரை தான் தலைவர் வந்து அழிஞ்சாரு எல்லாம் சொல்லிட்டு இது இன்னைக்கு பேசுறது தான். அன்னைக்கு வந்து தர்மயுத்தம் படம் ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பில்லாங்கிற ஒரு படம் வந்து செம்ம ஹிட். அதாவது கமலஹாசன்ங்கிற ஒரு பிம்பத்தை அப்போ வந்து கமலஹாசன் வந்து கொஞ்சம் லீடிங்ல இருந்தார், தலைவரோட மேல லீடிங்ல இருந்தார். அப்ப 2 பேரும் வந்து பிரியாங்கிற படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவலா இருக்காரு. நீங்க பிரியாங்கிற இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து இவரு பஞ்சநாசல வாங்கியிருப்பாரு ஒரு மலேசியால ஒரு இடத்துல. அப்போ கூட கிளீனா சொல்லியிருப்பாரு, நாங்க கூட வந்து முதல்ல போஸ்டர்ல போட்டது, அதாவது டைட்டில் கொடுத்தது வேற, முதல் போஸ்டர்ல நான் யூஸ் பண்ணது வந்து இது பிரியாங்கிற படத்துக்காக தான் அப்படி சொல்லிட்டு பேசியிருப்பாரு. அதுவும் வந்து பேஸ்ட் ஆன் த கலெக்ஷன். அப்புறம் சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து நான் போட்ட சவால். ஏன் அந்த நான் போட்ட சவால் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லாங்கிற மெகா ஹிட் படம், அதாவது அசைக்க முடியாத இடத்துல இவர் தான் வசூல்ல நம்பர், இவர் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா பில்லாவோட கலெக்ஷன் வந்து அந்த மாதிரி கலெக்ஷன் 80s ஃபர்ஸ்ட் ஜனவரி மாதம் வந்துச்சு 80ல். அதுக்கப்புறம் நான் போட்ட சவால் அந்த பேசிஸில் வச்சு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து எடுத்த படம் வந்து சூப்பர் ஸ்டார்னு போட்டு தலைவரை நடக்க விட்டு ஸ்பெஷலாக ஒரு வந்து வீடியோ கிரியேட் பண்ணி டைட்டில் கார்டில் போடுவாங்க. நான் போட்ட சவாலில் 80ஸ்ல வந்து போடுவாங்க. அது வந்து சும்மா கிடைச்ச படம். இப்போ பூ கூட தூவாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணாடி போட்டு நடந்து வருவாரு, பூ கூட தூவாங்க. ஆமா, இது வந்து தானு கொடுத்தாரு, அது கொடுத்தாரலாம். தானு கொடுத்தாரு, தலைவரே ஏத்துக்கல. தானு கொடுத்தாரு, எனக்கு அவங்க இருக்கும்போது எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம். சூப்பர் ஸ்டார்னா அப்ப யாருன்னே தெரியாது. எது நம்ம நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஏது பாகவத சூப்பர் ஸ்டார்னா தலைவருக்காக, தலைவர் வந்து அது சிரிக்கி ஒருத்தவங்க உருவாக்காங்களா, உயிர் கொடுப்பாங்களா, அந்த உயிருக்கு தலைவர் கொடுத்த உயிர் தான் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம். அதை வந்து திரும்பி ப்ரூவ் பண்ணது வந்து பில்லாங்கிற படத்தை வந்து பயங்கர மெகா ஹிட். கமல்லாம் அடிச்சு தூக்கி எறிஞ்சாரு அந்த படத்துல. ஒண்ணுமே இவருக்கு அடுத்தது தான் எல்லாமே கொண்டு வந்துட்டாரு, செட் பண்ணிட்டாரு. 80ஸ்ல வந்து இவர் தான் வந்து கிங்கு, பாக்ஸ் ஆஃப் கிங்னு சொல்லிட்டு செட் பண்ணனால தான் அதே வருஷத்துல வந்து ஆகஸ்ட் மாசத்துல நினைக்கிற அந்த படம் வந்துச்சு. அதே வருஷத்துல வந்த படத்தை வந்து அவர் டைட்டில் போட்டு, அதுவும் இவரு சொல்லி போடல, இவர் சுரேஷ் கிருஷ்ணா இப்ப போட்டது டைட்டில். அப்பயே அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல ப்ரொடியூசர் சைட்லாம் வந்து இவர் அடிக்கிறது ஆள் கிடையாது, இவர் தான் நம்பர் சொல்லிட்டு அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் போட்டது நான் போட்ட சவால்ல. இதுதான் ஸ்பெஷல் வீடியோவே கிரியேட் பண்ணாங்க. அதுதான் இது வந்து சுரேஷ் கிருஷ்ணாக்கு முன்னாடியே ஒருத்தங்க பண்ணிட்டாங்க, நான் போட்ட சவால்ல பண்ணிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். பெல்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படி இங்க இருந்து தலை அப்படி கோரிட்டு அப்படி நடந்து வருவாரு, பூ தூவாங்க, சூப்பர் ஸ்டார் சொல்லி டைட்டில் வரும். ஆமா, அதுக்கும் அந்த படத்துல இருக்கிற தோற்றத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும். இது வந்து ஒன்லி ஃபார் அவங்க தயாரிப்பு எல்லாருமே கொடுத்தது, சினி இண்டஸ்ட்ரீஸே கொடுத்தது தலைவருக்கு அந்த பட்டம். நாட் ஒன்லி ஃபார் அவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பேசுனுச்சு அந்த நேரத்துல. 660 அதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா அன்னைக்கு தேதிக்கு கலைப்புலி தானும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஆமா, கலைப்புலி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் தான், அவர் தயாரிப்பெல்லாம் கிடையாது. அவர் டிஸ்ட்ரிபியூட்டர்னா அவருடைய முன்னாடி படம். ஏன்னா இன்னொன்னு சொல்லலாம், அது ஏன் அப்படின்னா இளமை ஊஞ்சல் அடிக்கிறது நீங்க எடுத்துனா கூட சரி, அதுக்கு முன்னாடி வந்த அவர் வில்லன் அடிச்ச படம் மாங்குடி மயன் எடுத்துங்க, அதுல இருந்து தலைவர் தான் பேசப்படுவார். அவர்கள் எடுத்துங்க, அவரெல்லாம் கமலஹாசன் எங்கேயுமே கிடையாது. கமலஹாசன் வந்து நடிச்சிருப்பாரு, அவருக்கு பாட்டு கொடுத்துருப்பாங்க. கமலஹாசன் வந்தாலும் தலைவருக்கு தான் அங்க இது ஒரு ஆடுபுலி ஆட்டத்துல படம். ஆடுபுலி ஆட்டத்துல வந்து கமலஹாசன்லாம் கிடையாது. இதுதான் ரஜினி ஸ்டைல் வரும்போது ரஜினிக்கு தான் கைத்தட்டு விடுவோம். எந்த படம் வந்தாலும் வில்லனா அடிச்சா கூட ரஜினிக்கு தான் கைத்தட்டு விடுவோம். அதனாலதான் கமலஹாசன் ரஜினிகாந்த் அவர் கூட நடிக்க கூடாது, சேர்ந்து நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மேக்கப் ரூம்ல பஞ்சாயத்து பண்ணது. அது தலைவர் வேற மாதிரி கமல் 50ல சொன்னாரு. ஆமா ஆமா, இது இல்ல இது எஸ்பி முத்துராமன் கிளியரா சொல்லிப்பாரு. ரஜினி வந்து எங்கேயுமே சொன்னது கிடையாது நான் கமலஹாசனோட சேர்ந்து நடிக்க கூடாது. இது வந்து கமலஹாசனே எடுத்த முடிவு. ஏன்னா எங்க நம்மளோட சேர்ந்து நடிச்சா நம்மளுடைய இது போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசனே சேர்ந்து எடுத்த முடிவு தான். இன்னைக்கு இளமை ஊஞ்சல் எடுத்து பாருங்க, 7 நாள் கால் ஷீட் கொடுத்து இளமை ஊஞ்சல் யாரு கைத்தறல விழுந்துச்சு?
தலைவர் சீன் தான் கேட்டு இருந்துச்சு. அந்த பேனால சைன் போடுறது, அந்த மாடிப்படில ஏறி வர்றது, அந்த சாவியை வந்து அப்படி இந்த 2 பேரும் அதனாலதான் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து பாலச்சந்தர் மேல சரியான கோவம் வந்தது. அதுக்கப்புறம் பாலச்சந்தர் வருஷத்துல கமலஹாசனை வச்சு படம் இயக்குனாரு. அதுதான் கமலஹாசன் ஒரு சுயநலவாதிப்பா. அவன் செஞ்சானா அது அவனுக்கு மட்டும் தான் பேர் இருக்கும். எனக்கு என்ன ஹீரோன்னு சொல்லிட்டு நீங்க ரஜினிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் பாலச்சந்தர் கிட்ட வாக்குவாதம் வந்து வருஷத்துல பாத்தீங்கன்னா 16 படம் எனக்கு தெரிஞ்சு பாலச்சந்தர் வந்து இயக்கிருக்காரு. ஆனா தலைவர் வச்சு இயக்கின படம் ரொம்ப சொற்ப படங்கள் தான். ஒண்ணு சிம்பிள் நீங்க எடுத்துங்க. கமலஹாசனுக்கு எத்தனை பட்டம்? ஏன் அவரால் ஒரு பட்டத்தை கூட முழுசா இருக்க முடியும்? காதல் இலவசன் ஃபர்ஸ்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் சூப்பர் ஆக்டர்னு போடுவாங்க, அதுக்கப்புறம் உலக நாயகன் போடுவாங்க. ஏன் அந்த ஒரு பட்டத்தை அவரால் நிலையா வச்சிருக்க முடியல சொல்லுங்க. சூப்பர் ஆக்டர்னு கொடுத்த பட்டம் வந்து அந்த படம் என்ன காமெடி படம், அது சிங்காரவேலன். வாட்டவர் இட் இஸ். அது ஏன் அவரால் அந்த பட்டத்தை அவரால் நிலைச்சிருக்க முடியல? தலைவருக்கு வந்து ஒரே ஒரு இதுதான் இது பண்ணுச்சு. ஏன் அந்த பட்டத்தை கமலஹாசன் பண்ண முடியல? மாத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த சூப்பர் ஆக்டர் கூட சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் தானே வந்திருக்கும். எல்லாமே பட்டத்தை மட்டுமா அந்த பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு விக்ரம் படத்துல அந்த ஜிம் மாஸ்டரா வந்து குண்டா இருக்காருல்ல, குண்டா கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒருத்தர், அவரு தான் கொடுத்தது. சந்தான பாரதி கொடுத்தது. அவர் மாத்திக்கிட்டே இருப்பாரு. ஏன் அவரால் ஒரு பட்டத்தை வந்து நிலைச்சு நிக்க முடியல? அதான் கமலஹாசன். அதான் இவருக்கு அவருக்கும் சமகாலத்துல தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். வேற யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. கமலஹாசனால ஒன்னும் பண்ண முடியாது. தலைவர் வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. இவரும் மையங்கிற ஒரு பத்திரிகையில சூப்பர் ஸ்டார், நான் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு வந்து அவரும் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதிருக்காரு. அவரு தான் சூப்பர் ஸ்டார்ங்கிற மாதிரி. நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிகல் இருக்கு. அதே மாதிரிலாம் பண்ணால்தான் அதெல்லாம் வந்து தலைவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. சினி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொடுத்தா. இது கமலஹாசன் படங்கள் ஒன்லி ஃபார் இப்ப எப்படி விஜய் படங்கள் வந்து காசு கொடுத்து வந்துச்சோ அப்போ வந்து சித்ராலட்சுமன் இதே மாதிரி சினிமா எக்ஸ்பிரஸ், பொம்மை இதே மாதிரி பத்திரிகைகள் உள்ள இதால தான் கமலஹாசன் படங்கள் ஓடுனுச்சு. அதாவது போஸ்டர்ல தான் எங்கேயா நீ கமலஹாசன் கலெக்ஷன் கொண்டு வாங்களேன், போஸ்டர் கொண்டாந்து காட்டுவாங்க. 170 யூடியூப் சேனல் ஒன்னு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சித்ராலட்சுமன் தன்னை வந்து ஒரு நடுநிலைவாதியா காட்டிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் யார் ஆதரவாளர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாது. பக்கா கமலஹாசன், பக்கா இல்ல இத்தனைக்கும் கமல் சார் கிட்ட யாரோ வந்து கேட்டப்போ முதல்ல வந்து கமல் ரஜினின்னு இருந்தது, இப்போ ஆர்டர் மாறிச்சே, உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லாம எப்படி இருக்கும்னு கூட சொன்னதா வந்து ஒரு பத்திரிகை பேட்டியில வந்து இருக்கு. சித்ராலட்சுமன் வந்து பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா பாரதி ராஜா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருந்த போதே கமலஹாசன் மேல ரொம்ப அதீத பாசமும் அதீத அன்பும் நிறைய இருக்கு சித்ராலட்சுமனுக்கு. ஆனாலும் யூடியூப் சேனல் வரும்போது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், சேனல் போய் பாத்தீங்கன்னா ரஜினி தான் அந்த அவரை பத்தின ஏதாவது நியூஸ் வருது இல்ல அதை பத்தி பேச போறாருன்னா கீழே அதுலதான் டாபிக் வைப்பாரு தவிர கமல் சொல்லி வச்ச டாபிக் ரொம்ப ரொம்ப கம்மி. அரவிந்த் சார் ரொம்ப நேரம் அமைதியா இருக்காரு. சொல்லுங்க அரவிந்த் சார். அரவிந்த் சார். கபிலன், நான் போனதுக்கு அப்புறம் நான் ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், நீங்க கவனிக்கல. பாக்கல போல இருக்கு. நானு இப்ப பாக்குறேன். நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். அதாவது நம்ம பேசிட்டு போகும்போது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி நான் அனுப்பிச்சிருந்தேன். அதை நீங்க கவனிக்கல போல இருக்கு. இல்ல அது ஒண்ணு இல்ல சார். செக்கு சும்மா இருந்ததுன்னா வேப்பங்கொட்டையாவது போட்டு அரைப்பாங்கல்ல. இல்ல அவன் ஏதாவது ஒரு கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றான். சுத்தி அங்கேயேதான் வந்தான். நீங்க அரசியலை பத்தி கேட்டீங்கன்னா அவன் சினிமா பத்தி பேசுவான், சினிமா பத்தி கேட்டீங்கன்னா அரசியலை பத்தி பேசுவாங்க. நீங்க முழுசா பிரியாணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதுல ஒரு பருக்கைய கூட விட மாட்டேன், சுத்தமா சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பீஸ் விஜய் ஃபேன் மேல பீஸ் வந்தா கூட நான் விட மாட்டேன்றேன். இல்ல நீங்க ஒண்ணு, அதாவது என்னன்னா ஒரு சின்ன ஹோப்பு தான், ஒரு நம்பிக்கை தான், புரிஞ்சிடும் அப்படிங்கிற யாராவது ஒரு கேள்வி கேட்டா ஓகே ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தான் நமக்கு. அதனாலதான் ஓகே. இல்ல இப்போ இல்ல ஒரே ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த கபிலன் இருக்காருல்ல, இவரு பேசல, கபிலன் மட்டும் தான் பேசுவாரு, யாரும் பேச மாட்டான். ஆணித்தரமா எல்லாம் போய் பதிவு பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்றானுங்க, மைக்க தூக்கிட்டு வந்துடுறானுங்க. என்ன கபிலனோட நான் பேச முடியாதா, அவரு ஸ்பேஸ்லயே போய் நான் பேசுறேன் பாடுறான்னு எல்லாம் அப்படி வந்து உட்காந்து பேசிட்டு போயிடுறானுங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே நினைச்சேன் எங்க மணியை காணோம், மணி மேல வந்திருந்தாப்புலன்னா 2-3 கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா அவர் கீழே உட்காந்துட்டாரு, சைட்லயே உட்காந்துட்டு போயிட்டாரு. அவர் கீழே உட்காந்துருக்காரு. நான் அவர் தான் மேல ஏறி வந்து ஏதாவது கேள்வி கேட்பாருன்னு பார்த்தேன். அவர் கேள்வி கேட்கல. ஆக்சுவலா கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்துதாங்க பதிலு, அதுக்கே சொல்ல முடியாது. நான் தான் சொல்றேன்ல, நீங்க அவன்கிட்ட அரசியலை பத்தி கேட்டீங்கன்னா அரசியல் இன்னும் வரல, கட்சி தான் எழுதி கொடுத்துட்டு ஆரம்பிப்பான். அரசியலை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்னா வேற ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு போவானுங்க. ஆக மொத்தம் நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வராது. ஆமா, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வராது. வந்திருக்காங்க. அப்புறம் நீங்க சொல்றத நாங்க ஒத்துக்கணுமா அப்படின்னு வேற கேக்குறாங்க.
என்ன பண்றது அப்படிதான் கேட்பானுங்க. கடைசி நேரத்துல அதுதான் கேட்டுட்டு ஆனா போவானுங்க. அவங்க லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி பாரு. ஜெயிலர்ல விஜய் பத்தி பேசுறாரு, அதனால ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. படம் அறிவு அதான் சொல்றேன், இவருக்கெல்லாம் இவரை பார்த்த ஒரு மிடில் ஏஜ் மேன் மாதிரி இருக்கு. சத்தியமா பேசுறதுக்கும் அறிவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க? ஏதாவது ஒரு வளர்த்து அது கபிலன் சொல்லுவாரு. ஏங்க இவர் கல்யாணம் ஆயிடுச்சாங்க? நேத்து நம்ம வாய்ஸ் இதுல சொன்னீங்களே, பேசுறது பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்டுபிடிப்பீங்களே, இவர் கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை எத்தனை இருக்கு? இப்ப சொல்லுங்க, முதல்ல படம் சொல்லுங்க. நானே சொல்லுவேன் பேத்தி இருக்கும்னு. அதெல்லாம் கபிலன் எஸ்கேப் இல்ல இப்போ தலைவர் பண்ற விஷயம் இப்போ வந்து வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு கேக்குதுங்களா? அவரு கல்யாணம் ஆகலாம், அவருக்குலாம் வெளிநாட்டுல இருக்காருங்க. வாய்ஸ் வெளிநாட்டுல இருக்காரு போது எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி செட்டில்டு. அவருக்கு இப்போதைக்கு வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு அரசியல் தான் பேச முடியும், வேணா உள்ளூர்ல உட்காந்து அரசியல்லாம் பேச முடியாது. அதனால ஏதாவது மணியை உள்ள கொண்டு வந்து இறக்கணும். விஜய்க்கு எப்படி வெளிநாட்டுல இருந்து பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் கட்சி பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு இல்லையா, அந்த மாதிரி இவங்க வெளிநாட்டுல இருந்து பணத்தை உள்ள கொண்டு வந்து இறக்குறதுக்கான இது ஒரு வழிமுறையா பாத்துக்கிறாங்க. ஸோ இவர் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு 40, 45, 50, 45 பிளஸ் தான். சரி, இன்னொரு விஷயம், சின்சான்னு கீழே ஒரு ஐடி இருந்தது. நீ இருந்துன்னா உனக்கு தைரியம் இருந்தா, நீ ஆம்பளையா இருந்தா மேல வா. அனந்த் சார் வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டாருன்றாலும் நீ அழகா ஒரு வார்த்தை பேசுறனா, ராத்திரில 10 மணிக்கு மேல சரக்கு போட்டு பேசுற, நீ தேவையாவா? வேற யார் தேவையா? மேல வா. நீ இங்க மகேஷ் பாபு போட்டோ வச்சுட்டு சுத்துற, நீ நாய், நீ அவரை பத்தி பேசுறியா? அவர் வயசு என்ன? அவர் வயசு என்ன? ஓசில சரக்கு வாங்கி அடிக்கிற நாய் நீ, ஒரு ஸ்ப்ளெண்டர்ல சுத்திட்டு இருக்கிற நாய் நீ, உன் நம்பர் முதல்ல வெளில எடுத்து போட்டு அடிச்சா என்னடா பண்ணுவ? உன்னெல்லாம் ரஜினி ரசிகன்னு சொல்லி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானு பத்தியா சில லூசு பயிலுவேன், அவனுங்களை போட்டு அடிக்கணும். தைரியமான ஆம்பளை இருந்தா மேல வாடா. ஓசில சரக்கு அடிச்ச நாய மேல வா. தங்கச்சின்னு சொல்லி பேசி அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் போயிட்டு உட்காந்து பிட் ஐடி உட்காந்து பேசின லிங்க் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட வாடா, பேசவா. என்னாச்சு? யார் கபிலன்? சென்சான் ரவீன் சார் தேவையில்லாம ரொம்ப பேசிட்டு இருக்கான். அவரு அனந்த் சார் சாதாரணமா கேட்டாரு, அவன் ஒரு ட்வீட் போட்டிருந்தான், அனந்த் சார் சாதாரணமா ரிப்ளை கேட்டிருந்தாரு. அது தேவையில்லாம உட்காந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான் உட்காந்து. அதுதான் சொல்றேன், சின்சான் தேவடியா பயலு, நீ ஒரு ஆத்தாப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நீ மேல வான்ற. என்ன குரூப்ல சுட்டி டிவில காமெடி இல்ல, இந்த சுட்டி டிவில காமெடி சேனல்ல சுத்திட்டு இருக்கிறவங்க மட்டும் அங்க மட்டும் இருக்கணும். ஒர்க் இருந்தா ஸ்பேஸ் போடுறா, இல்லைன்னா இந்த அடுத்த ஸ்பேஸ்ல வந்து பேசு. இங்க போயிட்டு விஜய் ஃபேன் ஸ்பேஸ், அபிசர் ஸ்பேஸ்ல, அலெக்சாண்டர் ஸ்பேஸ்ல போயிட்டு உட்காந்து முட்டு கொடுத்த நாய் தானே நீ? தலைவரை விட்டு கொடுத்த முட்டு கொடுத்த நாய் தானே நீலாம்? அலெக்சாண்டர், ரியா, எக்ஸ்பீரி அந்த ஸ்பேஸ்ல உட்காந்து முட்டு கொடுத்த நாய் தானே நீலாம்? நீலாம் எப்படா ரஜினி ரசின்னு சொல்லி வெளில சுத்திட்டு இருக்கிற எத்தக்கல தேவையா பையில? உன் ஆத்தா உன் அப்பா உன்னை ஒருத்தனுக்கு தான் பெருத்தது அப்படின்னா மேல வா, ஸ்பேஸ்ல மைக் வாங்கிட்டு வா. நீ தைரியமான ஆம்பளை இருந்தா மேல வா. அந்த பக்கம் ட்வீட் போட்டு கத்துறது போல இங்க வா. இங்க லால்சலாம் பத்தி எத்தனை தலைவர் ஃபேன்ற பேர்ல இந்த நேம் ஆஃப் ரஜினிகாந்த் ஃபேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு எத்தனை பேர் இங்க லால்சலாம் டிகிரி பண்றான்? அவனுக்குலாம் ஏதாவது ஒரு பதிலடி உனக்கு கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல, வக்கீல் இல்ல, அட்டென்ஸ் சிங்கிங் தானே நீலா? என்ன வச்சு நீ பெரிய ஆளான்னு நினைக்கிறீல்ல, அப்பயே நீ எல்லாம் காலி. ஏன்னா நாலாங்கிலும் ஒரு ஆளே கிடையாது. அனந்த சார் அமைதியா இருக்கிறாருன்னா அவரை பிடிச்சி அவர் எவ்வளவு டீசன், அவர் வார்த்தையில இருந்து கெட்ட வார்த்தையே வராது. ஆனா நீ அவரை போட்டு உட்காந்து அபியூஸ் பண்ணி கெட்ட வார்த்தை பேசுறா, நீ எவ்வளவு போய் எச்சக்கல தேவையா போயில இருப்ப? இவனுக்கெல்லாம் எதுக்குங்க நீங்க கேபிஎன் சார்ல மைக் எல்லாம் கொடுக்குறீங்க? இல்ல இல்ல ராஜர், நான் உங்களை கேட்கறேன். ராஜர், நான் கேட்கறேன், பதில் சொல்லுங்க. அனந்த சார் என்ன சொல்லி திட்டி இருக்கிறான்? நீங்க வந்து கேபிஎன் சார் பேசலாம், அவனுக்குலாம் மைக் கொடுத்து அழகு பாக்குறீங்க. ஏன் பாக்குறீங்க? அவனுக்குலாம் அனந்த சாரை போய் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான். எதுக்கு திட்டுறான்? நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு இப்பதான் நான் கேள்விப்படுறேன், இப்பதான் நான் வந்தேன், நான் கேள்விப்படுறேன், பார்க்குறேன். என் மேல கோவம்னா என் ஸ்பேஸ்ல உள்ள வந்து என்ன முடிஞ்சா என்கிட்ட வந்து பேசணும். ஒரு விஜய் ரசிகா உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு சரணை மேடம் அபியூஸ் பண்ணி கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறாங்க. நான் தான் வந்து நின்ன நேத்து கிங்ஸ்லே பேசுறான். சக ரஜினி ரசிகனையே நீ கெட்ட வார்த்தை சொல்லி பேசுற அப்படின்னா, அப்ப நீ ஊர்ல இருக்கிறவங்கள நீ ஆஃப்லைன்ல நீ தலைவரை என்ன சொல்லி பேசணுன்ற மேட்டர்லாம் எடுத்து வெளில விட்டா என்ன பண்ணுவ? ஆஃப்லைன்ல நீ தலைவரை திட்டின மேட்டர்லாம் வெளில எடுத்து விட்டா என்ன பண்ணுவ? உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏற்றிடுவேன். ஆஃப்லைன்ல இவன் தலைவரை பத்தி என்னென்ன சொல்லி பேசினா, இவன் ஏன் இன்ன வரைக்கும் தலைவர் டிபி வைக்க மாட்டான், ஏன் மகேஷ் பாபு டிபி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான்ற வரலாறு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா?
நான் எடுத்து விடவா? எடுத்து விடவா? தாராந்துருவேன். கேபிஎன் சார் ஸ்பேஸ்லயுமே அபியூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் எல்லாம் நடத்தி அதுல தேவையில்லாம உட்கார்ந்து ஸ்பேஸ் போட தெரியாது எனக்கு, ஸ்பேஸ் போட தெரியாது. நான் ஸ்பேஸ் போட்டா யாராவது வருவாங்களான்னு உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்த நாய் இது. யாது இந்த சின்சான்ற நாய். போட்டிக்கு ஸ்பேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு 4 நாள் சுத்தினுச்சு. மேட் மேக்ஸ் ஐடி கூட சுத்திட்டு எங்க கூப்பிடுறான் அவன் ஜோடி புறாக்களோட கூப்பிட்டு இங்க வாடா பாப்பான். ஒரு அப்பனுக்கு பிறந்தா வா, நான் இங்கதான் நிக்கிறேன், கூட்டுருவா மேட் மேக்ஸ் அவனெல்லாம் கூட்டுருவா, உன் குரூப்பை முதல்ல கூட்டுருவாடா பாப்பா, இங்க பேசுவோமா? ஏண்டா 6 மாசம் உங்க கூட சுத்தி இருக்கிறேன், நீ என் கூட சுத்தி இருக்கிற, எனக்கு தெரியாதா ஸ்பேஸ்ல நீ என்ன பேசுவ எப்படி பேசுவன்னு எனக்கு தெரியாது? சில்ற பயல 10 மணிக்கு உட்காந்து டியூட்டில இருந்து வெளில வந்துட்டு உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து உட்காந்து பேசுற உனக்கே அவ்வளவு அடுப்பு இருந்துன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? சென்னையில எந்த ஏரியா அவன் எங்க சொல்ற ட்வீட் போடுறா? சென்னையில எந்த ஏரியா பாப்போம் வா வர்றேன். அவெல்லாம் ஒரு ஆளு மயிரண்டு, அவெல்லாம் ஒரு ஆளு புண்டுன்ட்டு ஒரிஜினல் டிபி வைக்கிறதுக்கு வக்கிருக்கான் அவனுக்குலாம். நான் என் போட்டோ வைக்க முடியுமா? இன்ஃபெக்ஷன் பண்றான் ஏன்னோ பெரிய புடிங்க மாதிரி. தயவுசெய்து தலைவர் வச்சு படம் எடுக்காதீங்க, அவர் மானத்தை வாங்காதீங்க. இவன் யாரு கேக்குறது? இவன் யாரு தலைவர் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? இவன் யாரு? இவனுங்க எதுக்குங்க நீங்க வந்து கேபிஎன் சார்ல மைக் கொடுக்குறீங்க? தலைவர் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றவனுக்கு ஏங்க மைக் கொடுக்குறீங்க? தலைவர் பொண்ணு உட்காந்து திட்டுறானுங்க. நீங்க பாத்துக்கோங்க, இந்த மாதிரி இவனெல்லாம் மைக்கே கொடுக்காதீங்க. நான் சொல்றேன், அந்த அளவுக்கு மொத்த கிடையாது. இப்பதான் ஒரு ட்வீட் பார்த்தேன். சரி, அதான் டூமின்ற ஒரு ஐடி, டூமின்ற ஐடி இங்க இருக்கிற தலைவர் ஃபேன்ஸ் கேபிஎன்ல இருந்து நீங்க இருந்து எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ஐடி 3200 ஃபாலோவர். அவன் இன்னைக்கு காலையில அந்த ட்வீட்டை நான் கோட் பண்ணி திட்டினேன். உங்களுக்கு கண்ணுல வரலன்னா சொல்லுங்க, எடுத்து கொடுக்குறேன். அந்த மாதிரி ஐடிங்களா நீங்க உள்ள எதுக்கு சார் உள்ள மைக் கொடுக்குறீங்க? கேபிஎன் சார் எதுக்கு பேசலாம் அந்த இடம் கொடுக்குறீங்க? நீங்க பெரியவர் தலைவர் பொண்ணு டேக் பண்ணி என்ன போட்டுருக்காங்க? இல்ல ஒரு நிமிஷம் அட்ரஸ் பண்ணிடுறேன். தலைவர் பொண்ணு டேக் பண்ணி என்ன போட்டுருக்காங்க தெரியுங்களா? தலைவர் பொண்ணு டேக் பண்ணி என்ன போட்டுருக்காங்க தெரியுங்களா? நீங்களா எதுக்கு டைரக்ட் பண்றீங்க? போயிட்டு நீங்க போய் தேசியம் பெரியசாமிகிட்ட போயிட்டு கத்துக்கிட்டு வாங்க அப்படின்றான். இது 3 படம் டைரக்ட் பண்ண ஐஸ்வர்யா மேடம். இல்ல தலைவர் வந்து ஒரு ட்வீட் போட்டாரு ஐஸ்வர்யா லால் சலாம் ரிலீஸ்க்கு முன்னாடி, என்னோட தாய் மாதிரி அப்படின்ட்டு. அந்த ட்வீட்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் யாரும் அந்த ட்வீட்டை ஷேர் பண்ணுங்க. இங்க இருக்கிற ரஜினி ரசிகர்கள் பார்க்கட்டும், நம்ம அந்த ஐடியா ஃபாலோ பண்றோமா இல்லையான்றது அவங்களுக்கு உரைக்கட்டும். மேல எடுத்து ஷேர் பண்ணுங்க அவன் ட்வீட்டை. மனசாட்சி இருக்கிற ரஜினி ரசிகர்கள் பார்க்கட்டும், உண்மையான ரஜினி ரசிகர்களுக்கு உரைக்கும். ஆனா ஒரு லிசனர்லயே இல்லையே கபில, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உரைக்க வேண்டிய ஃபேக் ஐடியில உட்காந்து லிசன் பண்ணா தெரியாது ஸ்லோபன். ஓ கபில, நீங்க ஒரு எல்லோ பேஜஸ் டைரக்டரியா எழுதலாம். ட்விட்டர் 6 மாசம் என்கிட்ட சுத்திட்டு இருந்தேன். 6 மாசம் என்கிட்ட சுத்திட்டு இருந்த நாய் எது? அந்த நாய் எந்த இடத்துல குலைக்கும் எந்த இடத்துல கடிக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அது தலைவர் ஃபேனே கிடையாது, மகேஷ் பாபு ஃபேன். அது நான் இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி ஐடிக்கள் பேரை சொல்லி நான் அட்ரஸ் பண்ணி பேசினவங்க கிடையாது இந்த மாதிரி பேசல. ஆனா என்ன பேச வச்சிடாத, பேசினா வேற மாதிரி ஆயிடும். அது பொண்ணு ஐடியும் கூட பார்க்க மாட்டேன். இந்த ட்விட்டர்ல வந்து தங்களை எப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, அடுத்து எங்க வருவாங்க, அடுத்து எப்படி போவாங்கன்ற முத கொண்டு எனக்கு தெரியும். உனக்கு என் மேல வைத்தறிச்சல் அப்படின்னா, என் ஸ்பேஸ்ல 10 பேர் வராங்க அப்படின்னா அந்த வைத்தறிச்சல்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ நடத்தி காட்டு. தலைவரோட படம் வருதா, அந்த படத்தை பத்தி ஸ்பேஸ் போட்டு காட்டு, நீ பேசி காட்டு, தலைவரை பத்தி பெருமையா பேசி காட்டு. 4 பேர் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஒன்னா கேதர் பண்ணு. ஸ்பேஸ்லயே போட்டேன், நீங்க பாத்துக்கோங்க அவன் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் ரிப்ளை போட்டிருக்கேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மெசேஜ்ல என்ன நீங்க டேரக்டா கொஸ்டின் கேட்கலாம். ஐ வாண்ட் டு நோ வெதர் ஐ டிட் எனிதிங் ராங் இன் தட் வீக். ஐஸ்வர்யா மேடம்க்கு இவரு அட்வைஸ் மெயில் பண்றாரு. சார் மேல பாருங்க சார். சார் கேக்குதுங்களா? படிச்சிட்டு இருக்கேன். பாருங்க இந்த ஐடியா எல்லாம் எப்படி நீங்க சீனியர் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்றீங்க? ஃபாலோவர்ஸ்க்காகவா? இல்ல வெயிட் பண்ண அவர் ஃபுல்லா படிச்சு 3வது ஐடி ஓபன் பண்ணிட்டு வந்து இல்ல நல்லா கேட்டுங்க. படிக்கிறதுக்கு டைம் கொடு. இல்ல அவர் படிக்கட்டும். 3வது ஐடி ஓபன் பண்ணிட்டு வந்தேன்.
என்னுடைய ஃபர்ஸ்ட் ஐடி போனதுக்கு அப்புறம் 2வது ஐடி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் 3வது ஐடியும் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த 3வது ஐடி ஓப்பன் பண்ணி வந்ததுக்கு அப்புறமும் நானா வாலண்டியரா போயிட்டு எந்தெந்த தலைவர் ஃபேன் ஐடியெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன்னா எனக்கு நல்லா தெரிஞ்ச ஐடி, நம்பிக்கை இருக்கிற ஐடிகள் அத்தனை பேருமே நான் மேக்ஸிமம் ஞாபகம் இருக்கிற ஐடி வரைக்கும் எல்லாரையும் தேடி போய் நான் ஃபாலோ பண்ணேன். அவங்க ஃபாலோ பண்றாங்க பண்ணல அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா அவங்கள பத்தி எனக்கு தெரியும். தேடி பிடிச்சி நான் ஃபாலோ பண்ண அவங்க எல்லாரையும். பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் தம். என்ன ஏன் முதல்ல குத்துவாங்கன்றதுக்கெல்லாம் கிடையாதுங்க. அவங்க தலைவர் முதல்ல குத்த மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான் போய் ஃபாலோ பண்றேன். அதுதான் நம்பிக்கை, அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நான் கொடுக்கறது. இங்க தலைவர் தன்னுடைய தாயா பாக்குறாரு அப்படின்னு சொல்லி தான் பொண்ணை பத்தி பேசுறாரு. நீ தலைவர் பொண்ணை டேக் பண்ணி நீ அறிவு மயிறு சொல்ற அப்படின்னா உனக்கு என்ன கொழுப்பு இருக்கணும்? எப்படி நீங்க இவங்க எல்லாம் ஃபாலோ பண்றீங்க, இதுக்கு லைக் பண்றீங்க, ஆர்டி தட்டுறீங்க? இப்ப இதுக்கு ஆர்டி தட்டின ஐடிஸ் எல்லாம் லிஸ்ட் எடுக்கிறோம் பாருங்க. பீஸ், ஷா, நித்யஸ்ரீ, சங்கர், ஷஃபி, ருத்ரன், ஹரிஷ், இதெல்லாம் யாருங்க? இதெல்லாம் யாரு? எனக்கு மேல காட்டலைங்க. நல்லா பாருங்க, காட்டும். 3 தான் காட்டுது எனக்கு. மத்தெல்லாம் தூக்கிடுங்க கொஞ்சம் பழசெல்லாம். நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப வெளியில இருந்து ஒருத்தன் ஒரு விஜய் ஃபேனோ இல்ல வேற ஒருத்தன் நடிகரோட ஃபேனோ இந்த ட்வீட் போட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? இதைத்தானே அன்னைக்கு ஒருத்தன் பண்ணான், ENA-MSTன்னு சொல்லி. அவன் என்ன பண்ணான்? இந்த பக்கம் தலைவர் படத்தை லாசலாமா பெருமையா பேசுறவங்களோட ட்வீட்டை லைக் காட்டி பண்ண வேண்டியது, இந்த பக்கமா போயிட்டு யாரெல்லாம் லாசலாமா டீக்ரேட் பண்றாங்களோ அதையும் லைக் காட்டி தட்ட வேண்டியது, அப்புறம் அந்த பக்கம் போயிட்டு இவரா ஓனா ட்வீட் போட்டு தலைவர் படத்தை தலைவர் பொண்ணுக்கு டேக் பண்ணி திட்ட வேண்டியது, அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அத்தீரா மாதிரியான சப்போர்ட்டிங் குரூப். தலைவருக்கு மரியாதை கொடுக்க, தலைவருக்கும் தலைவர் குடும்பத்துக்கும் மரியாதை கொடுக்குற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. நீ தலைவருக்கோ தலைவர் குடும்பத்துக்கும் மரியாதை கொடுக்கலையா அட்டி வேற மாதிரி தான் விடுறோம். விஜய் ஃபேனை டீல் பண்ற மாதிரி தான் டீல் பண்ணுவோம். அவ்வளவுதான் என் பாயிண்ட் கபிலா. அதான் விஷயம். நீ படத்தை என்ன வேணா பேசி போற, எதுவுமே நான் கேட்டிருக்க மாட்டேன். நீ யாரு அட்வைஸ் பண்ண சொல்றதுக்கு? நீ என்ன அவ்வளவு பெரிய? இதுக்குத்தான் அன்னைக்குன்னா அண்ணாத்தைக்கும் இதே தான் விழுந்தது, இதே மாதிரி தான் நடந்தானோ. மகிமான்ற ஒரு ஐடி இதே மாதிரி தான் வேலையை பார்த்துச்சு. ட்வீட் டெலிட் பண்ணிட்டு தான் ஒரு பிரபாஸ் ஃபேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுச்சு அந்த அம்மா. இப்போ மறுபடியும் அந்த ஐடி மறுபடியும் உள்ள மறுபடியும் ஒரு வேலையை பார்க்குது. கேட்டா ரஜினி ரசிகை அப்படின்னு சொல்ல வேண்டியது எதுக்குது? நீயே உன் தலைவன் படத்தை கொண்டாடலைன்னா அப்புறம் ஊர்ல இருக்கிறவன் எப்படி கொண்டாடுவான்? நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி. நீயே உன் தலைவன் படத்தை நீ கொண்டாடல, உன்னுடைய ஃபேவரட்டான தலைவர் நடிகர் தலைவர் அப்படின்னா அவர் படத்தை நீயே கீழே இறக்கி பேசணும்னா அப்போ ஊர்ல இருக்கிறவங்களாம் பேசதான் செய்வான். அது எல்லா ஃபேன் குரூப்பும் பேசதான் செய்யும். அது ஒரு ஃபேன் குரூப் இல்லை, எல்லா ஃபேன் குரூப்பும் பேசதான் செய்யும். நீயே தலைவரை விட்டு கொடுத்தனா அப்போ ஊர்ல இருக்கிறவங்களாம் தப்பா தான் பேசுவான். இதைத்தானே நான் கேட்டேன். இந்த கேள்வியை தான் நான், இந்த கேள்வியை கேட்டா தப்புன்றாங்க. இல்ல இப்ப நம்ம இதே மாதிரி இந்த படத்துக்கு இவ்வளவு பேசியிருக்காங்க, சரி இதுக்கு இவ்வளவு குறை, நாளைக்கு தலைவர் இஷ்டத்துக்கு அவர் வேற ஒருத்தரோட இதே மாதிரி ஒரு கதை பண்றாருன்னு வைங்களேன், அன்னைக்கே இதே மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு வைங்களேன், அன்னைக்கே நீங்க எல்லாரையும் குறையதான் சொல்ல போறீங்க. அன்னைக்கு மட்டும் எனக்கு வேற டேரக்டரோட பண்றாரு அதனால ஓகே நான் சொல்ல போறாங்க. அதெல்லாம் இல்ல. அவங்களுக்கு தேவை ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட் இல்லைன்னா அது வேஸ்ட். இது ஏதோ அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரியே எனக்கு இருக்கு பாத்தீங்கன்னா. இல்ல இது அப்படி இது இல்ல நான் இது இப்ப நீங்க எல்லாருடைய எல்லா பேட்டிலையும் தலைவர் கிளிக் இருக்காது. இது அவங்க இது பண்ணல, இது இவரா எடுத்துக்கிட்டதுதான். அவங்க எல்லாரும் அவரே சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இதுக்கு அவங்க 2 பேரையும் குறை சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இது தலைவர் அப்பனா தலைவர் பேச்சை மதிக்கலங்கிறதா அர்த்தம். அது மீனிங் இது. அவங்க நினைச்சிருந்தா முத படத்திலே தன்னுடைய முதல் படத்திலே தலைவர் ஏதோ கேஸ்டிங் ரோல் மாதிரி கேமியோ ரோல் பண்ண வச்சிருக்க முடியுமே அவங்கள நினைச்சேன். இது கிளீனா தலைவர் எல்லா ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டாரு. அவங்களும் 2-3 தடவை சொல்லிட்டாங்க. அது நான் நடிக்கிறேன் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்க அதை கண்டுக்காம போயிட்டாங்க. ஏன்னு ஒய்ஃப் கேட்டாங்க. எல்லாமே அவர் கிளீனா எல்லாமே சொல்லிட்டாரு. இல்ல ராஜ்பத், ஆக்சுவலா என்னன்னா ராஜ்பத், அது ஆடியோ லான்ச்ல தலைவரே அதை கிளாரிஃபை பண்ணிட்டாரு. நான் ஸ்கிரிப்ட படிச்சேன், நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. ஆனா அவங்க டேக் பண்ணது இப்ப அடுத்தது என்ன பண்ணுவாங்க? ரஜினி சார் டேக் பண்ணி ரஜினி சார் நீங்க உங்க படத்துல பண்ணாதீங்கன்னு போடுவாங்களா? என்னது என்ன மாதிரி இது? இப்ப இதுல ரஜினி சார் டேக் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம்.
இல்ல அது வந்து எப்படி இருந்தாலும் தலைவர் எடுத்த முடிவு. இவங்க ஏதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க பாருங்க. இந்த கொஞ்சம் மாதிரியான எனக்கு என்ன மன வருத்தம்னா கபிலா, இத இந்த மாதிரி மேடம் விஷயங்கள்லாம் பார்க்காமல இருந்திருப்பாங்க, இல்லைங்க. ஐஸ்வர்யா மேம் பார்க்காமல இருந்திருப்பாங்க, சொல்லு இதைத்தாங்க பார்க்காமல இருந்திருப்பாங்க. அவங்க ஆடி லஞ்ச்ல பேசினாங்க. இதைத்தாங்க அன்னைக்கு ஆடி லஞ்ச்ல அவங்க பேசினாங்க. நான் இத சொன்ன மாதிரி ஆளுனால தாண்டா அந்த அம்மா அன்னைக்கு அந்த பேசிச்சு. எந்த வார்த்தை என்ன எந்த சொன்னாங்க, வாதி ஒன்ன மாதிரி இந்த மாதிரி ஆள் தான் வச்சு இதனால பேசினாங்க. ஒன்னு என்ன அட்ஜஸ்ட் வந்து பண்ணி ஒன்ன மாதிரி ஆளுக்கு அட்ஜஸ்ட் ஓஹோ பண்ணிட்டேன். நம்ம படத்தை வந்து கணக்கிலே எடுத்துக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லி மத்தவங்க பேசினா பரவாயில்ல. ரஜினி தலைவரோட டிபி எடுத்து வச்சுக்கிட்டு நீ வந்து ரஜினி ரசிகன்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து இந்த மாதிரி பேசும்போது அவங்க ஹர்ட் ஆக தான் செய்வாங்க. அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கு, படம் நல்லா இல்லைன்னு சொன்னா நம்மள வந்து இப்படி அடிப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேடம் நீங்க வந்து தலைவர் வச்சு டைரக்ட் பண்ணாதீங்க மேடம் அப்படின்னு. இல்ல கபில அப்படி கிடையாது. ரஜினி சாரை டேக் பண்ணி நீங்க அந்த மாதிரி படம் நடிக்காதீங்க, நாங்க சொல்ற டேரக்டர் நடிக்க சொன்னா அடிப்பாங்கன்னு தெரியும். அதனால இந்த மாதிரி போட்டு சமாளிச்சிருது. சரி, அப்ப நாளைக்கு நீ இப்ப நீ தலைவர் பொண்ணை தொட்டு இந்த மாதிரி பேசுற, அடுத்தது வந்து லதா மாட்ட போவோம், அதுக்கப்புறம் அடுத்து தலைவர்கிட்ட போவோம். அப்படித்தானே படிப்படியா வரும். அப்ப வயசாக உனக்கு அறிவு இருக்கு, நீ நம்புற, சினிமா அறிவு இருக்குன்னு நம்புற. உங்க பேச்ச எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் ஒரு படம் நடிக்கணும், அப்படித்தானே? இந்த படத்துக்கு என்ன குறைச்சல் எனக்கு ஓப்பனா கேக்குறேன். லால் சலாம் படம் என்ன குறைச்சல் அந்த படத்துக்கு? எனக்கு முதல்ல ஒரு படமா என்ன குறைச்சல் இருக்கு? உனக்கு படம் பிடிக்கலன்னா எனக்கு என்ன காரணம் இருக்குன்னு எனக்கு சொல்லணும். காரணத்தோட எனக்கு சொல்லு. படம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கும் காரணம் சொல்லு. படம் பிடிக்கலன்னா அங்க ஐஸ்வர்யா ரஜினி டைரக்ட் பண்ணாதான் பிடிக்கல அதிகம். அவ்வளவுதான் மேட்ரு. முன்னாடி ஐஸ்வர்யா இல்ல படம் இல்ல ப்ரோ, படம் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த தலைவர் பொண்ணுங்களோட நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி போட்ட ஆட்கள் தான் இப்ப வந்து படம் கலெக்ஷன் ஆகலன்னு ட்வீட் பண்றாங்க. எனக்கு புரியல, நீங்க தானே படம் இந்த மாதிரி படம் நடிக்க கூடாது அவ்வளவு பேசுனீங்க வாயி. கிங்ஸ்லி நடிக்க கூடாது இல்ல, போஸ்டருக்கே ட்வீட் போட்டாங்க, நல்லா இல்லன்னு ஆரம்பிச்சாங்க. அப்பவே போஸ்டர் இந்த மேல இருக்கிற ஐடியா லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை பேருக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க எவ்வளவு பெரிய ரஜினி ரசிகரா கூட இருங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஐடிக்கள் இன்னும் ஒரு 4-5 ஐடி சுத்திட்டு இருக்கு ட்விட்டர்ல, இந்த நேம் ஆஃப் ரஜினி ஃபேன். இந்த ஐடிக்கெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அவமானம் இல்ல, தலைவருக்கு அவமானம். இல்ல கபிலன் பயோ பாத்தீங்களா? கபிலன் பயோ பாத்தீங்கன்னா ட்ராக்கராமே யார் அவனா? அதான் சொல்றேன், எச்ச காசுக்கு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி போன எச்ச நாயி. புதுசா ஆரம்பிச்சிட்டீங்க ட்ராக்கர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். பயோல ட்ராக்கரா? எந்த ஊர்ல ட்ராக்கரு? ரயில்வே ட்ராக்கரா? இல்ல நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல அவன் வேற யாராவது இந்த மாதிரி என்ன அவனுக்கு தெரியாதவ ஆள உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்குன்னா ஒரு தடவையாவது லால் சலாம் சொல்லி ஒரு ஸ்பேஸோ இல்ல மத்த ஸ்பேஸ்லயோ போயிட்டு ஏதாவது பேசிருக்கணும். இல்ல லால் சலாம் பெருமையா பேசி ஏதாவது ஒரு 10 ட்வீட்டா நீ போட்டிருக்கணும். இவனுங்கெல்லாம் அமைதியா இருந்துட்டானுங்க. படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டானுங்க. படம் நல்லா இருந்ததுன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படத்தை பத்தி பெருமையா பேச வேண்டியது. படம் நல்லா இல்ல அப்படின்ற ஏதாவது எவனாத்த சொல்லிட்டான் அப்படின்னா உடனே கூட்டத்துல கோவிந்தா போட வேண்டியது. இல்ல ப்ரோ, படம் சப்போர்ட் பண்ணி பேசின யாருமே நம்ம வந்துட்டு இந்த கலெக்ஷன் பத்தி எல்லாம் நம்ம இப்ப வரைக்கும் நம்ம யாருமே பெருசாலாம் பேசுறதே இல்ல. யாராச்சும் பேசினா சும்மா ரிப்ளை கொடுக்குறோமே தவிர பெருசா யாருமே பேசுறது இல்ல. சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க எல்லாருமே அது தலைவர் படம் தலைவர் சாய்ஸுக்கு பண்றாரு, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான், சிம்பிள். அது தலைவர் படம், அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. இல்ல தலைவர் ஒரு வருஷத்துல 2 படம் வராதான்னு நம்ம எவ்வளவு நாள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு புரியவே இல்ல. இந்த வேலையை தாங்க ட்ராக்ன்ற பேர்ல நல்லா புரிஞ்சுங்க பாலாஜி. இந்த மாதிரி பயோல ட்ராக்கர்னு பேரை வச்சுக்கிட்டு சுத்தினவன் தான் குடி வருமா. நீ குடி வருமா, நான் குடி வருமா இருக்கிறதுக்கும் நீ குடி வருமா போயிட்டு நேத்து போய் எழுதிட்டு இன்னைக்கு நீ அவன் செய்யற வேலையை நீ செய்யற அப்படின்னா அப்ப உனக்கு என்ன? இல்ல எனக்கு அதுதான் இப்ப நான் பேசியிருக்கேன், கேபிள் ஸ்பேஸ் தான் செஞ்சாங்கல்ல பேசியிருக்கேன், ரஜினி ஃபேனா அங்க நிறைய டிபேட் நடக்கும், நான் பேசியிருக்கேன். என்ன புதுசா இப்ப ட்ராக்கர்னு மாத்திட்டு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் போட்டு வேற மாதிரி வீட்டுலாம் போட்டு இருக்கிறதுலாம் இல்லைங்க. இப்போ சோஷியல் மீடியா நெகட்டிவ் பப்ளிசிட்டில ஃபாலோவர்ஸ் கெயின் வேணும்னா இப்ப யார் வேணா என்ன வேணா பண்ணலாமா? உங்களுக்கும் தனியா ஒரு கிரெடிபிலிட்டியே கிடையாதா? என்ன மனுஷன் நீங்க? ஆச்சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல ஜெயிலர் படம் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளவு பேசினானுங்க, அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. மறுபடியும் இந்த ஐடி தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ராஜார். இந்த ஐடி தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இல்ல அவருக்கு நல்லா தெரியும் ராஜார். நம்ம அவ கூட நம்மளே பேசிருக்கோம் நிறைய வாட்டி. அவனுக்கு என்ன நல்லா தெரியும், ஏஜும் தெரியும். ஏஜ் தெரிஞ்சுக்கிட்டே அவன் இப்படி பேசுறானா அப்ப அவன் என்ன? ஆனா சார் இல்ல செஞ்சாலும் எனக்கு நல்லாவே தெரியும், நல்லா பேசியிருக்கேன், நான் பேசல அடிக்கடி பேசியிருக்கோம். பட் அன்எக்ஸ்பெக்டட் தான் இந்த மாதிரி போடுறது வந்து எதிர்பார்க்கல தான்.
எதிர்பார்க்கல, அது தப்பு. இது வந்து இன்னொன்னு பப்ளிக்கா நான் எனக்கு ராஜா நீங்க எனக்கு அது நான் நீங்க சொல்லுங்க, அந்த நான் ஏதாவது கண்டென்ட்டே தப்பா தப்பு. மெசேஜ் சரி அனுப்பிச்சிருக்கேன் அதுல. சரி ராஜா, நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப இந்த மாதிரி இப்ப அந்த பேரை மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு விஜய் டிபி ஒண்ணு இருக்குன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? விஜய் டிபேட் யாரோ தான் கொடுத்தாங்க நம்ம. இல்ல அந்த ட்வீட்ல அந்த ஐடி பேர்ல மகேஷ் பாபு டிபி எடுத்துட்டு விஜய் டிபி இருந்துன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? என்னுடைய ரியாக்ஷன் வந்து தலைவரோட பேச்சு தான். முதல்ல அவர் என்ன சொன்னான்னு படிச்சுட்டு வான்னு, அதான் என்னுடைய ரிப்ளையா இருக்கும். இது வந்து இந்த அதையும் ரியாக்ஷன் போட்டிருக்கேன் கேட்டீங்கன்னா சார், அதையும் கீழே மெசேஜ்ல பாத்தீங்கன்னா அதையும் நான் போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா அவரு என்னோட தாய் அப்படின்னு சொல்லி அட்டாச் பண்ணுங்க, அதனால அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காரு. அதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் மெசேஜ் இல்ல அதையும் போட்டிருக்கேன். சான்ஸ் கொடுக்கிறாரு, அதெல்லாம் கிடையாது. இது வந்து அவரா எடுத்துக்கிட்டது. இது வந்து எடுத்தது அவங்க டிசிஷன். ஆமா, இதெல்லாம் அவரா எடுத்துக்கிட்டது. அவரே சொல்லியிருக்காரு இது என்னுடைய இதுன்னு சொல்லிட்டு. இந்த ட்வீட்டோட இதை நான் அப்படிதான் பாக்குறேன். இது வந்து அனாவசியமா வந்து அவங்க 2 பேரையும் வந்து இழுத்து விட்டு பண்றது வந்து எங்கள்கிட்ட விட்டுருங்கிறதெல்லாம் அது அவரே எடுத்துக்கிட்டது, அவரே இது பண்றது. இதுல என்ன அவரு இவன் தான் போயிட்டு சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு தலைவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உட்காந்து பக்கத்துல இருந்து இவர் தான் எல்லா பணிமனைகளையும் இவர் தான் செஞ்சு கிழிச்சாரு. இவர் இந்த சின்சான் தான் செஞ்சு கிழிச்சாரு. இவர் நான் கேக்குறேன், என்னையும் சேர்த்துதான் எல்லாரும் சேர்த்துறேன். ஒரு ரசிகன் பாக்குறதுக்கும் பெத்த பொண்ணு தான் அப்பாவை பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு நாள் தாங்குவீங்களா? 2 நாள் தாங்குவீங்களா? அட 1 மாசம் தாங்குவீங்களா? அட 1 வருஷம் தாங்குவீங்களா? அப்புறம் பெத்த பொண்ணை குறை சொல்ற அளவுக்கு இங்க நமக்கு அந்த உரிமை இருக்கா? அவர் குடும்பத்துல இருக்கிறவங்களை குறை சொல்லி பேசுறதுக்கு நமக்கு அந்த உரிமை அவர் கொடுத்துருக்காரா? கிடையவே கிடையாது. நீங்க உங்களுடைய குடும்பத்தை பத்தி மத்தவங்க வந்து குறை சொல்றதை நீங்க யாராவது ஏத்துப்பீங்களா? நான் ஏத்துக்குப்பானா? யாராவது ஏத்துப்பீங்களா என்ன? இதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே நான் அடிச்சுட்டு வரேன். அத்திரான்ற ஐடியிலும் சரி, எம்எஸ்டின்றதுலையும் பாபன் மகேஷ் டோனிக்கு சப்போர்ட் பண்ணி தலைவரை கெட்டவாத சொல்லி திட்டிட்டு போனவன் ஜெகதீஷ் என்ற ஐடி, இதுக்குத்தான் நான் முதல்ல ஆரம்பத்துல இருந்தே அடிச்சிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நான் ரஜினி ரசிகன் லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டேன். வள்ளூர் கோட்டத்துல கேப் போட்டு உட்காந்துட்டா நீ என்ன ரஜினி ரசிகன் ஆயிடுவியா? இல்ல கபில், உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அமைச்சர் கவனம் இருக்கா? ஜெகதீஷ் ஐடி இப்போ வந்து விஜய் டிபி மாத்தி வச்சுட்டு வேற ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டு அதான் சொல்றேன், காசுக்காக இடம் மாறி தடம் மாறி போனவனா நான் ரஜினி ரசிகனா நான் பாக்குறதே கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ என்னோட அண்ணனும் வந்து பெரிய தலைவர் ஃபேன் தான். பட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல இன்னும் கான்சென்ட்ரேட் பண்றாரு, ஃபோக்கஸ் பண்றாரு. பட் நான் எனக்குமே 2மே பிடிக்கும். அப்படி அவருக்கும் அப்படிதான், தலைவரை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான். பட் அவரு வந்து கண்டிப்பா சில விஷயங்கள்லாம் பிக்கியா இருப்பாரு. இப்போ படத்தோட சாய்ஸஸ்ல வந்து இப்ப நம்ம என்ன பண்ணாலும் தலைவர் பண்ணாலும் நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா? அவரு அந்த மாதிரி இல்ல. அவருக்கு வந்து சில விஷயங்கள் இப்போ, ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நானா போய் கேட்டுட்டு தான் அவர்கிட்ட இருந்து நான் வாங்குவேன் ஒரு விமர்சனம். ஒரு படத்துக்கு எப்படி இருந்தது தலைவர் படம். எப்பயுமே FDFS அப்போ அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்பாரு, டே பாத்துட்டியாடா, எப்படிடா இருக்கு அப்படின்னு. அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன். அவரு பார்த்ததுக்கு அப்புறம் நான் கேட்பேன் எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படின்னு. அப்போ இந்த கபாலி காலா பத்தி எல்லாம் ஒரு விமர்சனம் சொன்னாரு. இந்த படத்தை பத்தி மத்த படங்களை பத்தி ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா, உங்களுக்கு வேற ஒரு மைண்ட் செட் இருக்கலாம், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம். ஆனா ரஜினிங்கிறவர் பொதுவானவர், எஸ்பெஷலி ஃபார் ஃபேன்ஸ். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா படத்தை பத்தி மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணி மூவ் ஆன் பண்றதுதான் ஒரு பக்குவம். அதுதான் மெச்சூரிட்டி. நீங்க அதான் இப்ப விஷயம் என்னன்னா, கிரிட்டிக் பண்ணலாம், ஆனா டிக்டேட் பண்ணக்கூடாது. டிக்டேட்ங்கிறதுக்கு இங்க இடமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அது என்ன, நீங்க என்ன போய் போர்டா பிடிச்சு நிக்க போறீங்க போயஸ் கார்டன்ல? அது இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதாவது நம்ம அவரை பார்த்து விரும்பி தானே இவ்வளோ ஃபேன் ஆகி, இவ்வளோ நம்ம டைமையும் நம்ம லைஃபையும் இன்வெஸ்ட் ஆகி, அவரு நம்ம லைஃப்ல இன்வால்வ் ஆகி இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நேத்து வந்தவர்ல 25 வருஷமா இல்ல, 30 வருஷமா இல்ல, 50 வருஷம் ஆக போகுது அடுத்த வருஷம். 50 years ஆஃப் ரஜினிசம். நாம எவ்வளவு புரிஞ்சிருக்கணும் அவரை. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஸ்பேஸ்ல கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு அப்படின்னு கண்ட்ரோலா இருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்மள கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி தோணுச்சு. இல்ல இப்போ இவர் சொன்ன மாதிரிதான் அனந்து சார் யாரோ சொன்னாங்க. என்னன்னா, அவர் வந்து இவ்வளவு தெளிவா சொல்றாரு, அவரோட பொண்ணோட இன்வால்வ்மெண்ட் அவரோட வாழ்க்கையில எவ்வளவு நடந்திருக்கு. அதையும் தாண்டி இந்த படத்துல வந்து அவர் எப்படி வந்து இன்வால்வ் ஆனாருன்னு இவ்வளவு சொல்றாரு. இவ்வளவு சொல்லியும் வந்து நீங்க சொல்றீங்கன்னா அப்ப நீங்க தலைவருக்கே எகென்ஸ்டா போற மாதிரி தானே? ரொம்ப சிம்பிளான கேள்விதான் இது. தலைவருக்கே எகென்ஸ்டா நீங்க பேசுற மாதிரி தானே? அப்போ
அப்ப அவரு கான்சியஸா எடுத்த ஒரு டிசிஷனை நீங்க வந்து கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி தானே அது. அதான் நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிக்கணும்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ண போறது இல்ல. சரி ஓகே, உங்களுக்கு பிடிக்கல, மூவ் ஆன். அதை விட்டுட்டு டேக் பண்ணி நீங்க எதுக்கு அந்த படம் பண்றீங்க, நீங்க எவ்வளவு பெரிய தற்குறித்தனம் அது. நமக்கும் மத்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதான் நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, தேசிங் பெரியசாமி படம் வந்ததுக்கு அப்புறம் டேக் பண்ணி என்ன கக்குரன் மட்டும் பாருங்களேன், என் வன்மத்தை மட்டும் பாருங்களேன். கபிலா தேசிங் பெரியசாமி ரஜினி ரசிகரே திட்டாத கபிலா, தயவு செஞ்சு ஸ்பேஸ் போட்டுறாத மட்டும் யாரும் குறுக்க வந்துடாதீங்க, யாரும் வந்துடாதீங்க தயவு செஞ்சு. தலைவர் ஃபேமிலியோ தலைவர்